ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் தான் ஹரி. இதுதான் என்னோட குட்டி உலகம். இதை பார்க்க வந்த உங்க எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லிட்டு என்னோட கதையை ஆரம்பிக்க போறேன். இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் காதல் கண்டிப்பா வரும். ஆனா கிடைச்ச காதலை விட காதலை தொலைச்ச காதலர்கள் தான் அதிகம். அதுல நானும் ஒருத்தன் இருந்தேன். ஆனா இப்போ இல்ல. ஏன்னா இன்னைக்கு என்னோட லவர் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டா. அந்த பழைய காதலை எனக்கு திரும்பவும் கொடுத்துருக்கா. அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஹாய், நான் தான் உங்க ஹரி. என்னோட லவர் இதோ வந்துட்டா பாருங்க. நான் சொன்னதை விட தான் என் ஜானு, என்னோட அத்தை பொண்ணு. நானு என் ஜானு. ஆமா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நம்மளை பார்க்க வந்த இந்த நட்சத்திரங்கள் கிட்ட. இன்னைக்கு என் லவரும் நானும் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த எல்லா கதைகளையும் உங்ககிட்ட சொல்ல போறோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. என்னோட அப்பா எப்பவும் சொல்லிட்டே இருப்பாரு, என்னோட பையன் பிறந்த நாளே ரொம்ப அற்புதமான நாள்னு. அதுல என்னோட இமேஜினேஷன் என்னன்னா இப்படி இருக்கு. ரமேஷ், சொல்லு சுரேஷ். ஏன் டென்ஷனா இருக்க ரமேஷ்? என்ன குழந்தை போறக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? உனக்கு பையன் தான் வேணுமா ரமேஷ்? இல்ல, எனக்கு பொண்ணுதான் வேணும் சுரேஷ். ஐயோ, அதே ரமேஷ். பசங்களா இருந்தா அம்மா மேல பாசம் காட்டுவாங்க, பொண்ணா இருந்தா அப்பா மேல தானே பாசம் காட்டுவாங்க. சூப்பர் ரமேஷ். ரமேஷ், சொல்லு சுரேஷ். டோன்ட் வரி. சத்தம் அதிகமா வந்தா பெண் குழந்தை, சத்தம் கம்மியா வந்தா ஆண் குழந்தை ரமேஷ். அது ஏன் சுரேஷ்? இந்த உலகத்துல அதிகமா சத்தம் போடுறது பொண்ணுங்க தானே ரமேஷ். ஹே, சூப்பர். பெண் குழந்தை, ஆண் குழந்தை. உன் பையன் இன்னையில இருந்து பொண்ணுங்களையே மிஞ்சிருவான் ரமேஷ். பட் உங்க பையன் பிறந்தது மிராக்கிள். ஏன் டாக்டர்? எல்லா குழந்தைகளுக்கும் தலைவலியே வரும். உங்க பையனுக்கு கால் வந்திருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா டாக்டர்? ஐயோ, எந்த ப்ராப்ளமும் இல்ல. முதல்ல தலை வெளியே வந்த பசங்க எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் மூளைக்கு வேலை கொடுத்து கையால முட்டி அப்புறம் காலால உதைப்பாங்க. பட் உங்க பையன் அப்படி இல்ல. முதல்ல காலால உதைச்சி கையால முட்டி அதுக்கப்புறம் தான் புத்தி சொல்லுவான். சுரேஷ், ரமேஷ், இப்போ என்ன பண்றது சுரேஷ்? டோன்ட் வரி ரமேஷ். எனக்கு தெரிஞ்சு ஒரு சுவாமிஜி இருக்காரு, அவரை மீட் பண்ணலாம்.
யாரு சுரேஷ்? சிறு சிறு சித்த சுவாமிஜி தான். புறம்போக்கு மகனே, பிறந்த வீட்டுக்கு யோகத்தை கொண்டு வர சொன்னா வரும்போது நீ ராகு கேது கூட்டிட்டு வந்திருக்கிற. நீ 2 வருஷத்துக்கு ஆசிரமம் பக்கம் வரவே வேண்டாம், போன வைடா. சுரேஷ் ரமேஷ், சுவாமிஜி என்னதான் கோவப்பட்டாலும் அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ப்ராப்ளத்துக்கு சுத்தி எடுத்து உடைச்ச மாதிரி இருக்கும். பேசாம இரு ரமேஷ். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பையனோட ஜாதகத்தை பாருங்க சாமி. து, இதெல்லாம் ஒரு ஜாதகமா? ஒரே வார்த்தையில சொல்றேன், ஏக் மக் தோ துக்கடா. இவன் பிறக்கும் போது லோஃபரு, வளர்ந்தா டாப்பரு. எடுத்துட்டு போங்க இத்து போன பேப்பரை. சுரேஷ், ரமேஷ், என் பையன் எந்த அளவுக்கு லோஃபர் ஆக போறான்னு தெரியலையே. மிஸ்டர் ரமேஷ், என்னங்க? என்னங்க உங்க பையன் என்ன பெரிய ரவுடி ஆயிட்டானா? என் பையனை பாருங்க எப்படி அடிச்சிருக்கான்னு. ஹரி, டேய் ஹரி. சொல்லுங்கப்பா. நான் அப்போல இருந்தே இங்க தான் உட்கார்ந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. ஏன்டா அவனை இப்படி அடிச்சிருக்க? ஏன்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு சுதந்திர தினம். இவன் கிளாஸ்ல என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ணா? இந்த புக்கு யாருதுன்னு கேளுங்க. அப்பா, அது என்னோட புக்கு தான். ஏய், எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. இதுல அவன் என்ன பண்ணிருக்கான்னு நீங்களே பாருங்க. மஞ்சள் மேல வரணும், சிவப்பு கீழே வரணும்னு நான் சொல்லியும் கூட அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்னடா சொன்ன? டாடி, மம்மி குங்குமத்தை இங்க வச்சுக்கிறாங்க, மஞ்சளை இங்க வச்சுக்கிறாங்க, அதனால தான் சொன்னேன். அதுக்கு தான் இவனை செம்மையா அடிச்சேன். தூ, மிஸ்டர் ரமேஷ், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை இப்படி நடந்தா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வாடா டேய். டேய், கீழே வா, மரியாதையா கீழே வா, இல்லனா நான் மேல வந்துருவேன். உன்னால இங்க மேல வர முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் மேல உட்காந்துருக்கேன். உன்ன ரமேஷ், ஏன் என்னாச்சு ரமேஷ்? வேற என்ன சுரேஷ், இவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லப்பா. அந்த பையனை எப்படி அடிச்சிருக்கான் தெரியுமா? சன் ஆஃப் ரமேஷ், இது தப்பு தானப்பா. இந்த மாதிரி அடிக்கிற உரிமை எல்லாம் உனக்கு இல்ல, தெரியும் தானே? அங்கிள், ஒருத்தன் தப்பு பண்ணும் போது அவனை அடிக்க அவங்க அப்பாவுக்கு பர்மிஷன் இருக்கும்போது, தமிழ்நாட்டுல பிறந்தவங்க நாங்க தமிழை தப்பா எழுதுனா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் 2 காட்டு காட்டினேன். சுரேஷ், சொல்லு ரமேஷ். இந்த டென்ஷன் எதுக்குன்னா உனக்கு பொண்ணு பிறக்கணும்னு ஆசைப்படுறதானே? இல்லப்பா, எனக்கு ஆண் பையன் தான் வேணும். ஒய் சுரேஷ்? பெண் குழந்தையா இருந்தா கல்யாணம் முடிஞ்சது நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவாங்க ரமேஷ். அதே ஆண் குழந்தையா இருந்தா நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கூடயே இருப்பாங்க ரமேஷ். Your thinking is so good, but my son is very bad, சுரேஷ். ஓ, டோன்ட் வரி ரமேஷ், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். சுரேஷ், சொல்லு ரமேஷ். இப்ப அதிகமா சத்தம் போட்டு பிறக்கிற குழந்தை எது, கம்மியா சத்தம் போட்டு பிறக்கிற குழந்தை எது? ஐ திங்க் இந்த காலத்து குழந்தைங்களா ரொம்பவே ஷார்ப்பு. அதிகமா சத்தம் போட்டா பையன், அதுவே குறைவா சத்தம் போட்டா பொண்ணு. சவுண்டே வரலனா சுரேஷ்? ஐயோ, ஹெவியா சத்தம் போட்டு பிறக்கிறதுக்கு பதிலா சவுண்ட்லெஸ் சுப்புலட்சுமி பிறந்திருக்கா, பெண் குழந்தை. கண்ணு இருந்தா ஒரு பல்லு இல்ல, பல்லு இருந்தா ஒரு கண்ணு இல்ல சுரேஷ். ஆமா ரமேஷ். சவிதா, நல்லா இருக்கியா? குழந்தைய கையில அடிக்காதீங்கம்மா, இன்ஃபெக்ஷன் ஆயிடும். நான் அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். ஓகே? சின்னு, ஐயோ செல்லம், சிரிக்கிறியடா தங்கம். அம்மா, என் கையிலயும் கொஞ்சம் குழந்தைய கொடுமா. இந்த ஹாய் ஹாய் பாப்பா. பாரு, நான் எவ்வளவு பேசினாலும் குழந்தை சிரிக்கவே இல்ல. என் பையன் பேச ஆரம்பிச்சதோ எப்படி சிரிக்கிறா பாத்தியா சவிதா? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா எனக்கு பொண்ணு கிடைச்சிருவா, எனக்கு பையன் கிடைச்சிருவா. இவன் லோஃபரு, அப்புறம் அவன் டாப்பரு. பசங்களா, யார் யாரு டிராயிங் போட்டிக்கு பேர் கொடுத்துருக்கீங்களோ எல்லாரும் ரூம் நம்பர் 5க்கு போங்க. சன் ஆஃப் சதீஷ். சொல்லு சன் ஆஃப் ரமேஷ். இவங்க நமக்கு கொடுக்க போறது வெறும் வெள்ளை சீட்டு, ஆனா ஜெயிச்சா நமக்கு வரப்போறது 100 ரூபா நோட்டு. பணம் வந்துருச்சுன்னா வீடியோ கேமை வாங்கி ஸ்பைடர்மேன் கேசட் வாங்கி நம்ம விளையாடலாம். என்னடா ஆச்சு? கலர் கொட்டி நான் வரைஞ்ச டிராயிங்லாம் வேஸ்டா போயிடுச்சுடா. ஆட அவ்வளோதானே, இப்போ இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வாடா பார்த்துக்கலாம். ஹரி, நீ ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். இவன் வரைஞ்ச டிராயிங்ல கலரிங்க்கு தானாவே கொட்டல. அப்படின்னா இவன் தண்ணி குடிக்க போகும்போது அந்த பிரசாந்த் தான் அது மேல கலரிங்க ஊத்திட்டான். அவன் ஏன் இவன் டிராயிங் மேல இங்க ஊத்துனா? அது ஏன்னா இவன் வரைஞ்ச அதே டிராயிங் அவனும் காப்பி பண்ணிருக்கான். ஹரி, வாட் இஸ் திஸ்? இவன் எதுக்கு நீ அடிச்ச? இவன் என்ன தப்பு பண்ணா? ஏன் அடிச்சனா? இங்க பாருங்க சார், என் நண்பன் வரைஞ்ச டிராயிங்ல என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க சார். இல்ல சார், நான் பண்ணவே இல்லை, அவன் போய் சொல்றான். இவன் தான் இன்கு கொட்டினான்னு சொல்லி எப்படி சொல்ற நீ? சார், நான் பார்த்தேன்.
இவன் தான் இந்த டிராயிங் மேல இங்க கொட்டுனா. ஏன்? ஏன்னா என் ஃப்ரெண்டு வரைஞ்ச டிராயிங்கே இவனும் காப்பி அடிச்சு வச்சிருக்கான். அதான். எப்படி சொல்ற? இவன் தான் காப்பி பண்ணிக்கிறான்னு. சார் வெறும் டிராயிங்கை மட்டும் காப்பி அடிச்சா பரவாயில்ல சார், அவன் போட்ட சிக்னேச்சரை கூட காப்பி அடிச்சிருக்கான் பாருங்க சார். ராஸ்கல், இதுதான் நீ ஸ்கூல்ல சேர்ந்து கத்துக்கிட்டியாடா? காப்பி அடிக்கிறது தப்பு இல்ல, ஆனா சொந்த புத்தியோட வரைஞ்ச டிராயிங்க வீண் அடிக்கிறது பெத்த தாயை கொல்றதை விட பாவம். என் கிளாஸை விட்டு வெளியே போ. காப்பி அடிச்சு வரைஞ்சாலும் என் டிராயிங் சூப்பரா இருந்துச்சு. பென்சில் பிடிச்சி வரைய தெரியாதவங்களாம் எனக்கே அட்வைஸ் பண்றாங்க. ஏய், காப்பி அடிச்சவங்களாம் எந்த ஹிஸ்டரியிலையும் வந்ததே கிடையாது. ஆனா நான் பென்சிலை பிடிச்சி ஒரே ஒரு கோடு போட்டனா போதும், அது ஹிஸ்டரியா மாறும். என்ன புரிஞ்சுதா? அதை வாயால சொல்லக்கூடாது, பண்ணி காட்டணும். காப்பி அடிச்சு டிராயிங் வரைஞ்சி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு லேபிள் ஒட்டி உன் பேர் எழுதின உனக்கே இவ்வளவு இருக்கும்போது, நான் வரைஞ்ச டிராயிங்ல என் பேரே இல்லைனாலும் ஊரே அது ஹரிதான் வரைஞ்சான்னு சொல்ற அளவுக்கு நான் மாத்து வேண்டாம். இதுக்கப்புறம் நீ எந்த காம்படிஷனுக்கு போனாலும் உன் முன்னாடி நான் வரைய போற டிராயிங் தாண்டா இருக்கும். சேலஞ்சுடா. அன்னைக்கு நான் அவன்கிட்ட வெறும் சேலஞ்ச் மட்டும் தான் பண்ண நினைச்சேன். ஆனா ஆர்ட்டே எனக்கு லைஃப் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அவனை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற என்னோட யோசனை இந்த உலகமே மதிக்கிற மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஓவியரா மாறணும்னு நினைச்சேன். ஆனா பிரசாந்த் என்னை அடிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணி வச்சிருந்தான். என்ன பிரகலாதா, எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன்னை துரத்திட்டே வந்து அடிப்போன்னு உனக்கு தெரிஞ்சதுனால பாய்ந்துட்டு இங்கேயே உட்காந்துட்டியா? இல்லடா மவனே பிரசாந்த், ஏன் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்த உங்களுக்கு நான் பயப்படுறேன்னு எப்படிடா தெரிஞ்சது? அப்படின்னா எங்கேயும் அடிச்சுடுவியா? ஹே இல்ல நண்பா, இங்க வரைக்கும் கூட்டு வர்றது மட்டும்தான் என்னோட வேலை. இதுக்கப்புறம் என்னோட ஹரி பார்த்து பாண்டா. நாங்க தேடிட்டு வந்ததே அவனை தான். இதுல வேற காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டான்னு தெனாவட்டா சுத்திக்கிட்டு இருக்கான். எங்க இருக்கான் அவன்? பெரிச்சு மேய்ஞ்சிட்டு போறான் அவனை. ஏய், அவன் என்ன மழை பெய்ய ஆரம்பிச்சதும் கூட்டுக்குள்ள போற குருவின்னு நினைச்சிட்டியா? தொடர்ந்து போராடுற பருந்து. அவனோட ஆட்டத்தையே உன்னால் நிறுத்த முடியல. இப்ப அவனோட போராட்டத்தை பாக்குறியா? சரி காட்டுப்பா, நாங்களும் பாக்குறோம். ஏய், நீ இப்ப வந்திருக்கிறது அவனோட இடத்துக்கு. அவன் இங்க எங்க வேணாலும் இருப்பான்டா. எங்க வேணாலும் இருப்பானா? எங்க வேணாலும் இருப்பான். அந்த வீட்டுல அங்கேயும் இருப்பான். இந்த வீட்டுல அங்க இங்க அங்க இங்க அங்க எல்லா இடத்துலயும் அவன் இருப்பான். டேய், எல்லா இடத்துல போய் தேடுங்கடா. போன எங்க பசங்க கையிலேயே அவ இப்ப மாட்டலன்னா, உன் பாஸ் கூண்ட்ல இல்ல எங்கேயோ பில்டிங்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ண, உனக்கே தெரியும். அதையும் பண்ணி பாத்துற வீடுப்பா. शिव शिव शंकरा हर 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 शंकरा जय जय शंकरा मंद्रेश्वरा अखिलमाळुम ईश्वरा परमेश्वरा 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 நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இன்னைக்கு மட்டும் உன் ஃப்ரெண்டு ஹரி கிடைக்கலன்னா இந்த பிரசாத் கிட்ட இருந்து உனக்கு பிரசாதம் ஃபிக்ஸ். அவனை தேடி போன ஆளுங்கெல்லாம் இன்னும் வரலங்கும் போதே முதல்ல நீயே புரிஞ்சுக்கோ, என் ஹரி பில்டிங்ல ஒளிஞ்சிட்டு இருக்கானா
இல்ல உன் ஆளுங்க எல்லாத்தையும் அந்த பில்டிங்லே சமாதி கட்டிட்டானான்னு? அப்படின்னா பின்னாடி திரும்பி பாருடா டேய். நான் அன்னையில இருந்து உன்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன், பிரகலாத எப்பவுமே ஹரியோட பக்தன், ஹரி எப்பவுமே பிரகலாதனுக்கு ஒரு சக்தி அப்படின்னு. இப்போ இருக்கிறவங்களாலையும் எங்க மேல கை வைக்க முடியாது, இதுக்கு பின்னாடி வரவங்களும் எங்களை தொடவே முடியாது. இன்னைக்கு வெறும் 6 பேர் வந்ததுனால நீ எல்லாரையும் அடிச்சிட்ட. அடுத்து வரப்போற ஆளுங்க கணக்கு இல்லாம தான் வருவானுங்க. அப்ப நீ என்னடா பண்ணுவ? யுத்தம் அப்படின்னு வரும்போது பீமனா இருந்தாலும் சரி, பீஷ்மனா இருந்தாலும் சரி, அடிக்கிறதுக்கு திறமை இருக்கணும், அவன் எலும்ப உடைக்கிறதுக்கு பலம் இருக்கணும். கணக்கு இல்ல. கேம் மாதிரி விளையாடு. டபுள் கேம் மட்டும் விளையாடின நான் மரியாதை கொடுக்கறது 2 பேருக்கு மட்டும்தான். ஒருத்தர் விவசாயி, இன்னொருத்தர் ராணுவ வீரன். அவங்கள தவிர வேற யாரு வந்தாலும் அவங்க வந்திடு வெந்திடு லால் சலாம். ரமேஷ் ரமேஷ் அண்ணா என்ன விசேஷம்னா? சிஸ்டர், இன்னைக்கு எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்மா. ரிசல்ட்டா? சிஸ்டர் அது ஒண்ணும் இல்ல சுரேஷ், 12 வருஷமா இவன் கொடுத்துக்கிட்டு இருக்க ரிசல்ட் ஷாக்கால ரிசல்ட்னாலே பயந்து ஓடுறா. ஷாக்கா? அப்படி என்னாச்சு ரமேஷ்? என்னடா தங்கம்? நான் பாஸ். ஐயோ என் செல்லம், என் பையன் பாஸ். எந்த காலேஜ்ல சேர போறப்பா? எதுக்குமா? படிக்கிறதுக்கு. 59 மார்க் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப லோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். எனக்கு எந்த காலேஜ்ல சீட்டு கொடுப்பாங்க? அப்படின்னா நீ பாஸ் ஆகலையா? நான் எஸ்எஸ்எல்சில பாஸ் ஆகல, ஸ்கூல்ல இருந்தே பாஸ் ஆயிட்டேன். அம்மா, உன் பையன் ஃபெயிலான பையனுக்கு ஸ்வீட் கொடுக்குற அம்மாவை நான் இப்பதான் பாக்குறேன். இதுதான் அந்த கதை. உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. என்ன ரமேஷ், அப்பா அப்படி இருந்தானா இப்போ அப்படிதான் இருப்பானா? நம்ம பையன் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டான்பா. டோன்ட் வரி, இந்த தடவை அவன் பாஸ் ஆயே தீருவான். அப்படி சொல்லுங்க அங்கிள். அப்போ ஏதோ நான் ஃபெயில் ஆயிட்டேன், இப்போவும் நான் ஃபெயில் ஆயிடுவேனா? இந்த தடவை பாஸ் கண்டிப்பா ஆயிடுவேன் அங்கிள். வெரி குட் சன் ஆஃப் ரமேஷ். இந்த ஸ்பிரிட் உன்கிட்ட இருக்கணும். முதல்ல எக்ஸாம் எப்படி எழுதிருக்கான்னு கேளு சுரேஷ். இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லும்போது ரொம்ப நல்லாவே எழுதிருப்பான் ரமேஷ். ஐயோ கேளு சுரேஷ். சொல்லுப்பா சன் ஆஃப் ரமேஷ், எப்படி எழுதிருக்க? ஐயோ அங்கிள், அப்ப இருக்கிற கொஸ்டின் பேப்பர் மாதிரி இப்ப இருக்கிற கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் கஷ்டம் இல்ல. அப்பெல்லாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஆன்சர் யோசனை பண்ணி எழுத வேண்டியதா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்ல அங்கிள், கொஸ்டின் கூட 4 ஆன்சரும் கொடுக்கறாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. பாத்தியா ரமேஷ், நம்ம பையன் எவ்வளவு புத்திசாலின்னு? அந்த ஒரு கொஸ்டினுக்கு கொடுத்த 4 ஆன்சர்ல இதுதான் சரியான ஆன்சர்னு எழுதுனானான்னு கேளு சுரேஷ். சொல்லு சன் ஆஃப் ரமேஷ். ஐயோ அங்கிள், வெரி வெரி ஈஸி அங்கிள். ஒரு கொஸ்டின் கூட 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமா, நான் ரொம்ப ஈஸியா 4ல 1 எழுதிருக்கேன், அவ்வளவுதான். வெரி ஈஸி அங்கிள். புரிஞ்சுதா? ஓ மகன், கல்வி ஞானி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, புத்திசாலி. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. அட சரிதா. அம்மா, முதல்ல அந்த ரிங்டோனை மாத்துமா? ஹே போடா. சொல்லு சரிதா. என்ன பண்ணிட்டு இருக்க சவிதா? ஐயோ, எங்க வீட்ல எப்பவுமே இதே ராமாயணத்தை தான் பாத்துக்கிட்டே இருக்க சரிதா. அப்புறம் நீ சீதையாயிட போற, வனவாசம் போக வேண்டியிருக்கும் சவிதா. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா 14 வருஷத்துக்கு இந்த போனை நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிதா. ஐயோ, என்னாச்சு சரிதா? நீ போறப்ப என்னையும் கூப்பிடு சவிதா, நானும் உன் கூட வரேன். சரி சரி சரி, இன்னைக்கு ஹரியா கொஞ்சம் அனுப்பி வை, ஜானுக்கு காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சாமா. சரி சரிதா, அனுப்புறேன். கடவுளே, நான் தினமும் உங்களுக்கு பூஜை பண்ணி கேக்குறது ஒண்ணுதான், என்னோட ஹரிய எப்பவும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. ஹே, ஹரி வந்துட்டாமா, எந்திரிச்சு போமா, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. Ta-ra-ra-ra-ra.
எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எத்தனையோ பேர் அவங்க போட்டுக்கிற துணினால அழகா தெரிவாங்க. ஆனா நீ போட்டிருக்கறனால தான் இந்த ட்ரெஸ் அழகா தெரியுதா? ஆஹா, புத்திசாலி. எல்லாரும் காதுல பூ சுத்துனா நீ தலையில பூ கிரீடமே வைக்கிறியா? அதுக்கு தானே இத்தனை நாளா ராணி மாதிரி இருந்தவ இப்போ மகாராணி மாதிரி தெரியுறா. சரி வாடா. அப்புறம் காலேஜ் எல்லாம் எப்படி போகுது? உனக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்குமே. ஐயோ, அதை ஏன் கேக்குற? இந்த காலத்து பசங்க எலெக்ஷன் டைம்ல ஓட் போடுறாங்களோ இல்லையோ, ஆனா காலேஜ் முன்னாடி நின்னு நல்ல சைட் மட்டும் அடிக்கிறாங்க. சொல்லுமா, எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்தது? கணக்கெல்லாம் இல்ல, ஆனா செஞ்சுரி மட்டும் அடிச்சிருப்பேன். ஓ, அதுல நீங்க எத்தனை செலக்ட் பண்ணீங்க? ஒன்னும் செலக்ட் பண்ணல. ஏன்? ஏன்னு கேட்டா எல்லா பசங்களும் பொண்ணோட மனசை கவர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஆனா என் லவர் என் கனவை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவாங்க. உன்னோட லவரு உனக்கு எந்த காலத்துல கிடைக்கிறானோ என்னவோ. அந்த மாதிரி பையன் எனக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டானே. யாரடி அவன்? என் பர்த்டே வருதுல, அப்ப இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே, பை. பாய். இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? யாரடி இவ? உன் பாய் ஃப்ரெண்டா? ஏய், இல்லடி, என் மாமா பையன். ஓ சரி, ஜெராக்ஸ் எடுக்கணும்ல? வா வா வா, முதல்ல போய் எடுக்கலாம். இந்த பறந்து விரிஞ்ச உலகத்துல கடவுள் தான் மெயின் வில்லன். என்னப்பா உன்னுடைய லீல? பொண்ணுங்களுக்கு நைட்டி கொடுத்த, பசங்களுக்கு நீ 90 கொடுத்த, கடல்ல நீங்கிற பசங்களுக்கு அவங்களுக்காக நீ படகும் கொடுத்த. எங்களை எதுக்குப்பா கொண்டு வந்து இந்த காலேஜ்ல சேர்த்த? எதுக்குப்பா சேர்த்த? என் அப்பா அம்மா கிட்ட நீ லஞ்சம் வாங்கிருக்கியா? வாங்கினா வாங்கிக்கோ, பரவாயில்ல. பசங்க காலேஜுக்கு போனா அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணுங்கிறத ஏன்பா நீ சொல்ல மறந்துட்ட? காலேஜுக்கு வரும்போது பாக்கெட்ல பணம் இல்லைன்னு தெரிஞ்சு மச்சான் வேணுமா அப்படின்னு கொடுக்கறான் பாரு, அவன் தான் உண்மையான கடவுள். மச்சான் டீ சொல்லு. டேய் மச்சான், காசு இல்லடா. இந்த வார்த்தையை கேட்டதான் இவ்வளவு பெரிய டைலாக்ல சொன்னா. மச்சான், எஜுகேஷன் சிஸ்டம் கண்டுபிடிச்சது கடவுள்னு சொன்னீங்க, உண்மையா? உண்மைதான். அது எப்படிடா? அது எப்படின்னா, முதல்ல வந்தது பகவத்கீதை, அது கடவுளோட புத்தகம். அதுக்கப்புறம் வந்ததுதான் நம்மளுடையது, முக்கிய புத்தகம். இவன் என்னடா ரொம்ப டல்லா வரான்? ஏண்டா மச்சான் ரொம்ப வருத்தமா வர? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, விடு மச்சான். பரவாயில்ல சொல்லு. நான் என்னோட டப்பை யாரையும் தொட விட மாட்டேன் மச்சான். ஆனா நான் ஜிம்முக்கு போயிட்டு வரதுக்குள்ள எங்க அப்பா சுட்டுட்டாரு. உங்க அப்பா என்னடா பண்ண? ஒரு டவு சோப்புக்காக அப்பனை போய் என்னடா பண்ணுவாங்க? மூஞ்சி கழுவாம வந்துட்டு அவ்வளவுதான். அதுக்குதான் மச்சான் சொல்றது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு. ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல திங்க் பண்ணணும். அதெல்லாம் விடுறா, இப்ப திங்கிறதுக்கு என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா, இருக்கான்லடா பழைய காதலனுக்கெல்லாம் காதலன், புது காதலன். நம்ம தில்லு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். தில் தினி ஸ்பீக்கிங். டேய், நான் தான உன் அம்மா. ஹாய் மம்மி. எங்க இருக்க மகனே? காலேஜ்ல இருக்கேன் மம்மி. என்ன கலர் Dress போட்டு போயிருக்கப்பா? ஓ, ஒயிட் கலர் மம்மி, ஒயிட். ஐயோ, இன்னைக்கு நீ ரெட் கலர் ஷர்ட் போட்டு போயிருக்கணும்டா. குருஜியே டிவில ஏதோ சொன்னாரு, இல்லனா எந்த வேலையும் சரியா நடக்காதாண்டா. ஐயோ, அவெல்லாம் என்ன சாமிஜி மம்மி, காலேஜ் கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த கலர் போடுங்கறான். 1 hour முன்னாடி சொல்றதுக்கு அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் காலேஜுக்கு புக்கு கொண்டு வரதா, துணியை கொண்டு வரதா? பேட் சுவாமிஜி. வெயிட் பண்ணுப்பா, நான் டைரக்டா சுவாமிஜி நம்பரே வாங்கி தரேன். ப்ராப்ளமே இருக்காது. நீ சீக்கிரமா சாப்பிடு. ஓகே மம்மி, பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஏன் மச்சான், நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கன்னு உங்க அம்மா பார்க்கவே இல்லையா? ஃபோன் பண்ணிலா கேக்குறாங்க. ஏய், எங்க அம்மா என் கூட இல்ல, அவங்க தாஜ்மஹால்ல இருக்காங்க. தாஜ்மஹால்லையா? யா, ஆஃப் கோர்ஸ். எனி டவுட்ஸ்? அது எப்படிடா? எங்க அம்மா தாஜ்மஹாலை பார்க்கணும்னு சொன்னாங்களா, எங்க அப்பா கூட்டிட்டு போனாரா, அதுக்கப்புறம் எங்க அம்மாவுக்கு அது பிடிச்சு போய் அங்கேயே இருக்கணும்னு சொன்னாங்களா. பாவம் எதுவும் கேட்காத என் பொண்டாட்டி இத கேக்குறாளேன்னு அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட எல்லாம் எங்க அப்பா பேசினாரா. இத கேட்ட அந்த ஆபீசர்ஸ் எங்க அம்மாவுக்கு ஒரு ரூமையும் எங்க அப்பாவுக்கு ஒரு வேலையும் கொடுத்து அங்கேயே இருக்க வச்சிருக்காங்க. அப்படியேப்பட்ட வேலை என்ன? செக்யூரிட்டி மேன். உன் அப்பா பெரிய தில்லாலங்கடிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ மச்சான், உங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அந்த வேலை உனக்கு தானே. சரி விடு மச்சான், காமெடிக்காக சொன்னேன். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? போங்கடா டேய்,
என்னையே கிண்டல் பண்றீங்களா? நான் எதுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்? அதெல்லாம் முடியாது. சரி போலாம்டா. உனக்கு ஒரு லவ்வர் கிடைக்கணுங்கிறதுக்காக காலையில சாப்பிடாம நான் கோவிலுக்கு போனேன்ல, நல்ல மரியாதை கொடுத்தேன். டே சும்மா காமெடிக்காக தான்டா சொன்னேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கடா. அண்ணா ஒரு பிளேட் இட்லி கெட்டி சட்னியா போடுங்க. மச்சான் அண்ணி வர பிளேட் இட்லி பாராட்டுறா டேய். இருந்தாலும் சூப்பரா இருக்கீங்க மச்சான். நீ அண்ணியும் லைலா மஜ்னு மாதிரி இருக்கீங்க. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கடா. ரோமியோ ஜூலியட், சலீமா, தேவதாஸ் பார்வதி. மச்சான் கேளுடா. அண்ணா எனக்கு ஒரு பிளேட் இட்லி. चोरी चोरी ये दिल ने कहा चोरी में भी என்னடா அவ என்ன பார்க்காமே போறா பாடுறா. மச்சான் ஜோசியர் சொன்ன மாதிரி உன் ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட் தான் மச்சான். அப்படின்னா நான் இப்ப என்னடா பண்றது? கூப்பிடு நம்ம லெமன் கிங்க. எங்கடா அவன்? கூப்பிடுறேன் இரு. லெமன் கிங். என்னடா உங்க ப்ராப்ளம்? பாசே, என் லவர் என்ன பாக்குற மாதிரி ஒரு மந்திரத்தை போட்டு விடு பாசே. ஓம் ஓம் க்ரீம் மந்த்ராய நமஹ ஓம் கண்ணீராசிய ஓம் நாம் பாய். சூப்பர் பாசே, தேங்க்யூ. நீங்களும் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிங்க. எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் போயிட்டு வரேன். சரி பாசே, பாய். டே மச்சான், அவன் ரொம்ப டேலண்டான ஆள்றா. ஆமா ஆமா மச்சான், நீ எங்கேயோ போற. ஏன்னா ஃபோன் பண்ண? இங்க பாரு மச்சான் இவன் நிலைமை. இவனுக்கு என்னடா ஆச்சு? இவனுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்காங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல மச்சான். காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணானாமா, அவன் எதையுமே சொல்லலையாமா. இவன் யாரோ லெமன் கிங்க கூட்டிட்டு வந்தானா, அவன் ஏதோ லெமன் காட்டினானா, அவ்வளவுதான். இப்ப இவன் மூஞ்ச பார்த்தா இப்படி சுத்திட்டு இருக்கான். லெமன் காட்டுனதுக்கு? ஆமா மச்சான். மச்சான் ஆமா மச்சான், அவன் லெமனை காட்டி மந்திரம் போட்டானா என்ன வேணா ஆகும் மச்சான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். எவன்டா அவன்? எங்க இருப்பான்? மச்சான் அங்க வரான் பாரு, அவன்தான். ஹலோ பாஸ், கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன எதுக்கு? ஒரு லெமனை கொடுக்குறியா? நான் லெமன் விக்கிறவன் இல்ல. அப்புறம் நீ எதுக்கு லெமன் கிங்னு பேரை வச்சு சுத்திட்டு இருக்க? உன் பேச்செல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? ஓம் ஜன்ம ஸ்வர்ண தருண துருநாமிகா. என்ன புடிச்சுக்கோ, அப்புறமா அந்த ஜூஸ் போட்டு குடி. இப்ப சொல்ற மந்திரத்தை சொல்ற. குடுங்கடா, எங்க அம்மா திட்டுவாங்க. என்ன மம்மி திட்டுவாங்களா? எதுக்கு? அது சமையல் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்தது. காலேஜ் போயிட்டு வந்தானே கொடுத்துறேன்னு சொன்னதுக்காக கொடுத்தாங்க. இப்ப நான் கொண்டு போய் கொடுக்கலன்னா எங்க மம்மி திட்டுவாங்க. ப்ளீஸ் கொடுத்துருங்க. இவன் என்னடானா மம்மி திட்டுவாங்கன்னு சொல்றான். நீ என்னடானா இவனை பத்தி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்த? டேய், எலுமிச்ச பழம் வச்சு மந்திரம் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு யாரா? அது வந்து முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பிரபலமான கல்லூரியில சீனியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கும் பெரிய தகராறு. அதிகமா கோவப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை கத்திய கட்டி மிரட்டி இருக்காங்க. மம்மி, என்னாச்சு ராஜு? நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் மம்மி. ஏன் ராஜு? அங்க சீனியர்ஸ் எல்லாம் ஜூனியர்ஸ் அடிக்கிறாங்களா மம்மி? இதுக்கெல்லாம் பயப்பட்டா உன்னால படிக்க முடியுமா ராஜு? நீ காலேஜுக்கு போகணும், நல்லா படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும் இல்லையா? அங்க சீனியர்ஸ் கத்தி எடுத்து குத்திட்டாங்கன்னா மேல மேல போயிருவோம் மம்மி. நான் காலேஜுக்கு போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன். ஐயோ, இந்த பையனுக்கு நான் என்னதான் சொல்லி புரிய வைக்கிறது? ராஜு, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோ. நான் சொல்ல போற மந்திரத்தை சொல்லு. மந்திரத்தை சொன்னா உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நாளையில இருந்து நீ காலேஜுக்கே போக வேண்டாம். சரி, என்ன மந்திரம்னு சொல்லு. இவ்வளோ பெருசா மறந்து போயிட்டா? எனக்கு ஃபோன் பண்ணு, நான் சொல்றேன். ஓய் போர்டிங் ஸ்டார், வாடா இங்க. மம்மி, நான் என்ன பண்றது? பயப்படாத மகனே, நான் கொடுத்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, தைரியமா இரு. டேய், யாரா என்னைய பர்னிங் ஸ்டார் சொன்னது?
எரிஞ்சு போன பாடிக்கு நல்லா துணி சுத்தி இருக்கல உன்னை தான்டா சொன்னேன். என்னடா சீனியர் கிட்டே கத்தி பேசுற? இந்த மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. ஏய் என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவணும்? त्वमैव सर्व जन्म रन्न त्रिकोणम सर्व मोन त्रिकोणमिका सर्व குரு இவங்களை எல்லாம் நம்ம அடிக்க மாட்டோங்கிறதால அப்படி பண்றாங்க. மம்மி மந்திரத்தை மறந்துட்டேன் மம்மி. மச்சான் மந்திரத்தை நிறுத்திட்டான்டா. ஆமா மச்சான். டேய் என்னடா மந்திரம் எல்லாம் சொல்ற? ஒரு நிமிஷம் இரு. மா மந்திரம். துணியை காய வச்சிட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் இருப்பா, நானே ஃபோன் பண்றேன். சீக்கிரம். உங்களை என்ன பண்ண போறேன் இன்னைக்கு பாருங்க. மச்சான் இவன் என்ன மச்சான் யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா இதெல்லாம்? ஒரு 2 நிமிஷம் இரு, உனக்கே தெரியும். மச்சான் 2 நிமிஷம் சொல்லி நமக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். டேய் வேணாம் மச்சான், எஸ்கேப் ஆயிரலாம். 6 5 4 3 2 1. அம்மா மச்சான் என்னாச்சு மச்சான்? ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறோம், எங்களை விட்டுருங்க. நடந்த சம்பவமே இதான். இவங்க எல்லாம் என்ன பெரிய மந்திரவாதி நினைச்சுக்கிட்டாங்க. பாத்தியாடா இவன் யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அடா பாவி, நீ போட்ட மந்திரத்துக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன்டா. ஐயோ இவன் என்னடா தப்பண்ணா? நீங்க தான் மூட நம்பிக்கையால பயந்து போய் கிடக்குறீங்க. அவன் அவனோட சேஃப்டியை பார்த்துட்டு இருக்கான். ஏய் இங்க இருந்து கிளம்பு நீ. அண்ணா அந்த லெமனு இந்தா கிளம்பு. அண்ணா நான் இப்படிப்பட்டவனு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அண்ணா. முதல்ல இருந்து மறுபடியும் என்ன எல்லாம் ராகிங் பண்ணுவானுங்க. ஏய் கிளம்பி போ. சரிண்ணா நான் கிளம்புறேன். என்ன ஜானு ரொம்ப சந்தோஷமா இருக்க? சந்தோஷமா? எதுக்கு? எதுக்குன்னா நம்ம காலேஜோட மோஸ்ட் பாப்புலர் லவர் பாய் தில்தேனி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கானே. அதுக்கு நான் எதுக்கடி சந்தோஷப்படணும்? எதுக்கா? செலவுக்கு பணம் வேணும்னா நம்ம ஏடிஎம்க்கு போறோம்ல, ஆனா இங்க அந்த ஏடிஎம்மே உன்னை தேடிட்டு வந்திருக்கே. ஹே, காதல்ன்றது கலர் நோட்ல வரக்கூடாது, கலர்ஃபுல் லைஃப்னால வரணும். பணம் செலவு பண்ற வரைக்கும் தான் இருக்கும், ஆனா கலர்ஃபுல் லைஃப் நாம சாகுற வரைக்கும் இருக்கும். அப்படின்னா நீ அவனை டீப்பா லவ் பண்றியா? ஐயோ நீ வேற. காலேஜ்ன்ற இருந்தா இந்த ஃபன், என்டர்டெயின்மெண்ட், லவ், என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அவன் என்ன காதலிக்கிறான்றதுக்காக நானும் அவனை காதலிக்கணும்னு எந்த ரூல்ஸும் இல்ல. இதெல்லாம் ஜஸ்ட் அட்ராக்ஷன், அவ்வளவுதான். லவ் இல்ல. லவ்ன்றது 4 நாள் சுத்திட்டு கைவிடுறது இல்ல. நான் லவ் பண்ற பையன் நான் நடக்கிற வழியில ஒரு நிழலா இருக்கணும், என் தலைய பாதுகாக்கிற ஒரு கொடையா இருக்கணும், என் கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கு துணையா வரணும். சிம்பிளா சொல்லணும்னா விவசாயியாவும் ராணுவ வீரனாவும் இருக்கணும். விவசாயி மாதிரி ராணுவ வீரர் மாதிரியா? எதுக்கு? எதுக்குன்னா ஒரு விவசாயி தான் தலைமையில எவ்வளவு கடன் இருந்தாலும் தான் குடும்பத்தை பட்னியா இருக்க விட மாட்டான். அதே ஒரு ராணுவ வீரர் தான் நெஞ்சில எவ்வளவு கொண்டு பாஞ்சிருந்தாலும் ஒரு எதிரியை நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு விடவே மாட்டான். இந்த 2 குவாலிட்டியா இருக்க பையன் தான் லவ் பண்ற பொண்ண கடைசி வரைக்கும் கைவிட மாட்டான். அப்படிப்பட்ட பையன் கிடைச்சிட்டானா? அப்படிப்பட்ட பையன் நான் பிறந்த போதே எனக்கு கிடைச்சிட்டான். விவசாயி மாதிரி ராணுவ வீர மாதிரி குவாலிட்டி இருக்கிற பையன் நீ பிறந்த உடனே கிடைச்சிட்டானா? யாரடி அவன்? நடுவுல நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ற? போக போக உனக்கு தெரியும், சும்மா பாரு. என்னடி பண்ணிட்டு இருக்க மாமன் மகளே? படிச்சு பெரிய சாதனை பண்ணணும்னு வீட்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா இந்த ஓமக்கே எனக்கு பெரிய சாதனையா இருக்குடி அத்தை மகளே. ஓ அப்படியே பெரிய சாதனை பண்ணிட்ட கோரங்க. ஹலோ, நான் ஒரு குரங்குன்னு இன்டைரக்டா எங்க அண்ணனை கரெக்ட் பண்ண பாக்குறல, அப்படின்னு பார்த்தா நீயும் ஒரு குரங்கு தானே. இன்டைரக்டா நான் ஏன் கரெக்ட் பண்ணணும்? டைரக்டாவே நான் அவனை லவ் பண்றேன். அப்படின்னா நீ அவன் கிட்ட போய் சொல்லலாம் இல்லையா? அதுக்கும் டைம் வரணும்ல. அது என்ன டைம்? என் பர்த்டே தான். உன் பர்த்டேவா? எதுக்கு? எதுக்குன்னா நான் பிறந்தப்ப அவன் என்ன தூக்குன போது நான் சிரிச்சேனா, அதான் என் பிறந்த நாளப்ப என் காதலை நான் அவனுக்கு சொல்ல போறேன். வாழ்நாள் முழுக்க என் காதலால அவன் சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஓஹோஹோ, நடக்கட்டும் நடக்கட்டும். அது சரி, அவன் எங்க போயிட்டான்? வேற எங்க இருப்பான்? டெரஸ் மேல கலர் வச்சுட்டு வரைஞ்சுக்கிட்டு இருப்பான், போய் பாரு. சரி.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஸ்டாச்சு. ஏய் ஸ்டாச்சு. Release. வரும்போது வளன்னு பேசிட்டு தானே வருவேன். அதுக்கு தான் உன்னை கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ண. எப்படி நானு நான் இன்னைக்கு வாயால அதிகமா பேசாம இருந்திருக்கலாம், ஆனா கண்ணால அதை விட அதிகமா பேசிருக்கேன். டேக். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நான் பூஜை பண்ணல, அந்த பவர் இன்னும் எனக்கு வரவே இல்ல. அது எங்க இருந்து வருது நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய் பாருடா இவன் கதைய. இவன் கதையை விடுறா மச்சான். டக்கர் மூவி ரிலீஸ். அப்படியா? ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? சூப்பர்னு தான் சொல்லுவாங்க. நாம போகணும்னா பாரு பாக்கெட்ட ஃபுல்லா எம்டியா தான் இருக்கு. ஏதாவது ஐடியா பண்ணு மச்சான். நான் என்ன ஐடியா பண்றது? நீ ஒரு ஜீனியஸ்டா, ஏதாவது பண்ணு. திலீப் கிட்ட அமௌண்ட் ஆட்டே போடு. இங்க வா. என்ன மச்சான்? ஓகேவா? என்ன மச்சி, கிளாஸ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது மச்சான். என்னன்னு தெரியல, என் போனுக்கு காலே வர மாட்டேங்குது மச்சி. அப்படியா? சக்கரையா கூட்டுறாலே அல்வா இடுப்பால். குருசாமி கால் பண்றாரு. ஹலோ குருசாமி. யாரு சஞ்சுவா பேசுறது? ஆமா ஆமா குருசாமி. காலையில நீ கேட்டிருந்தேலப்பா, யாரோ திலீப்க்கு லவ் செட் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்டிருந்தேலப்பா. ஆமா குருசாமி. அத பத்தி நான் என்னோட குருசாமி கிட்ட கேட்டேன். அப்படியா? அந்த சாமி என்ன சொன்னாரு? எங்க கிட்ட ஒரு பெண் கடவுள் இருக்கு, அதுக்கு பூஜை பண்ணா பொண்ணுகளே அவங்களா வந்து நம்மள லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அப்படின்னா குருசுவாமி பண்ணிடுறேன் குருசுவாமி. ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமேப்பா. எவ்வளவு செலவாகும் குருசுவாமி? சுமாரா ஒரு 5000 ரூபாய் ஆகும்பா. அப்படின்னா பூஜையை பண்ணாதீங்க குருசுவாமி. பண்ணுடா. வேண்டாம் விட்டுருங்க குருசுவாமிகளே. பண்றா. ஐயோ வேண்டாம் விடுங்க குருசுவாமி. நான் காசு தானே பண்றா. அப்படின்னா வேண்டாமா? வேண்டாம் நீங்க பூஜைக்கு ரெடி பண்ணுங்க குருசுவாமி. அப்படின்னா நீ இப்பவே பூஜைக்கு வந்துரு. நானும் வரட்டுமா? ஆனா ஒரு விஷயம். சொல்லுங்க குருசாமி. எந்த காரணத்தை கொண்டு அந்த திலீப் இந்த பூஜைக்கு வரக்கூடாது. ஏன் குருசாமி? அது ஏன்னா அந்த பொண்ணு எங்க இருக்கோ அங்கதான் அந்த திலீப் இருக்கணும். அப்பதான் அந்த பவர் வரும். அப்படின்னா அவனை காலேஜிலே இருக்க சொல்றீங்களா? ஆனா குருசுவாமி, நான் தில்லை விட்டுட்டு எப்படி வர்றது குருசுவாமி? டேய் எனக்கு தேவைப்படுறது பவர். நான் வர மாட்டேன், நீ போயிட்டு வா. புடி போயிட்டு வா. திருட்டு கிருஷ்ணன் நீ. இதுக்கப்புறம் உனக்கு ஃபுல் பவர் வர போகுது. மச்சான் அந்த சாமியோட பேர் என்ன? குருசுவாமி அந்த கடவுள் பேர் என்ன? அவங்க பேரு டகர் குட்டி அம்மன். டகர் டே தில் டகர் குட்டி அம்மனாண்டா. இதுக்கப்புறம் உனக்கு ஃபுல் பவர் வர போகுது. டகர் குட்டி அம்மா, டகர் குட்டி அம்மா. இவன் என்னடா இன்னும் அதை மறக்கவே இல்ல. என்ன பண்றது மச்சான்? ஏதாவது பண்றேன் இரு. மச்சான் இது என்ன மாசம்? செப்டம்பர். சரி இந்த பூஜை பண்ணி கரெக்டா 4 மாசம் ஆயிடுச்சுல? ஆமா. குருசாமி என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பூஜை பண்ணி கரெக்டா 11 மாசம் கழிச்சு தான் பவர் வரும்னு சொன்னாரு. இன்னும் மீதி 7 மாசம் டைம் இருக்குடா. Is it? Of course, really. இங்க பாரு, பவர் வரும்போது அது கண்டிப்பா உன்கிட்ட வந்தே தீரும். அத நீ தான் தெரிஞ்சுக்கணும்பா. நானே வா. அது எப்படி? அதை எப்படின்னு கேட்டா, நீ ஆசைப்பட்ட பொண்ணு வந்திருக்கிறா, நீ ஹாய்னு சொல்லு. அவ மட்டும் ரிப்ளை பண்ணானா பவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? அப்படியா? அப்படின்னா நான் ட்ரை பண்ணட்டுமா? ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? ட்ரை பண்ணி பாரு.
ஹாய். நான் தான் சொன்னேன்ல உனக்கு பவர் ஸ்டார்ட் ஆயிடும்னு. மச்சான் அது எப்படி அவ ஹாய் சொன்னா? நிஜமாவே இவனுக்கு பவர் எதுவும் வந்துருச்சா என்ன? டேய் அது எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன், சும்மா இரு. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. வாவ் மச்சி, நான் இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருந்தேன்ல, இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்குடா. நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணனும். கங்க்ராட்ஸ் மச்சான். தேங்க்ஸ் மச்சி. அப்புறம் காலேஜ்? இங்க பாரு, காலேஜுக்கு வரது ஸ்டடீஸ் முடிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தானே. அந்த வேலை கிடைச்ச உடனே அதை வச்சு மெல்ல வளரணுங்கிறத யோசனை பண்ணணும் இல்லையா? என் லவ் சக்சஸ் ஆகுற வரைக்கும் நீ என் கூட இருக்க மாட்டியா? இங்க பாரு, டகர்குட்டி அம்மனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது அது நான் இருக்கிற மாதிரி தான். அப்படியா? இருந்தாலும் ஐ மிஸ் யூ மச்சான். மிஸ் யூ டு மச்சி. மச்சி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன மச்சான்? ஜானு கிட்ட போய் இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுடைய லவ்வர் மாதிரி ஜானு மட்டும் தங்கச்சி மாதிரின்னு தில்லு சொன்னதா சொல்லிட்டேன். அதுக்குதான் அவ டாட்டா சொன்னாலா? உனக்கும் பணம் வேணும்னா டகர்குட்டி அம்மனுடைய பேரை சொல்லி என்ஜாய் பண்ணிக்கோ. என்னடா ரெண்டு பேர் மட்டும் தனியா பேசுறீங்க? மச்சி அது ஒண்ணு இல்ல மச்சான், நாளையில இருந்து நான் இருக்க மாட்டேன், திலீப் லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு நீயே பூஜை பண்ணுன்னு அவன் சொல்லிட்டு இருந்தா. அததான் பேசிட்டு இருந்தோம். நான் உனக்கு ரொம்ப பிரிய மச்சான். ஐயோ டகர்குட்டி அம்மனுக்கே ஜெய். இங்க வந்து ஆட்டம் போடு, எதிரியோ நண்பன் தாண்டா. இங்க வந்து. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜா சார்? நட்சத்திரங்களை எண்ணிட்டு இருக்கேன். ஓ, இந்த வேலையை நீ ஸ்கூல்ல பண்ணிருந்தேன்னா பாஸ் ஆவதா இருப்ப. நான் வாழ்க்கையில பாஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஸ்கூல்ல இல்ல. அப்படின்னா படிச்சவங்க எல்லாரும் வாழ்க்கையில நல்லா இல்லையா என்ன? படிச்சவனுக்கு படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை, படிக்காதவனுக்கு எல்லாமே வேலைதான். படிச்சவன் கத்துக்கிட்ட வேலையை செய்யறானா, படிக்காதவன் 100,000 வேலையை செய்வான். படிச்சவன் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு நினைப்பான், படிக்காதவன் 101வது விஷயத்துல ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். மனுஷனுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருக்கணும் தான், பட் ஜெனரல் நாலேஜ் அதை விட ஜாஸ்தியா இருக்கணும். ஹோ, ஹரி குருஜி, உங்களை சாஷாங்கமா வணங்கிக்கிறேன். என்ன விட்டுருப்பா? அப்படி வா வழிக்கு. எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லு. ஹே, நாளைக்கு என்ன வேலை இருந்தாலும் கேன்சல் பண்ணிடு. ஏன்? என் பர்த்டே. அதுக்கு நான் ஏன் என் வேலையை கேன்சல் பண்ணோம்? என் லவ்வரை உனக்கு காட்டுறேன்னு நான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீயும் அவனும் பர்த்டே என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு என் ப்ரோக்ராம நான் மிஸ் பண்ணா அவ்வளவுதான், என் லவ்வரு பத்திரகாளியா மாறிடுவா. என்ன, உன் லவ்வரா? யாருடா? உன்கிட்ட சொல்லவே இல்லல. என் பாப்பாவை நாளைக்கு உன்னை மீட் பண்ண வைக்கிறேன். பாப்பாவா? அவளை நான் எப்பவுமே அப்படியே செல்லமா கூப்பிடுவேன். நாளைக்கு தான் பார்க்க போறல, அப்புறம் என்ன? அப்படியா? சரி, காட்டு காட்டு. ஹலோ ஹலோ, என் லவ்வரை பாக்குற குஷியில போனே கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். யாருடா அவ? கதை நல்லதானே போய்கிட்டு இருக்கு. சென்டர்ல நீ ஏன் பேசிட்டு இருக்க? அங்கே பார். பாக்குறேன் பாக்குறேன். அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? பாப்பாவன் பாப்பா. ச்சே, என் கையில மட்டும் அவன் மாட்டானோ. ஜானு, இவங்க வேற. சாப்பிட வாடி. எனக்கு சாப்பாடு வேணாமா. சாப்பாடு வேண்டாமா? ஏன்? எனக்கு சாப்பாடு வேண்டாம், அவ்வளவுதான். இஷ்டப்படி நீ நடந்துக்கோ. ஐயோ, என்ன பண்றது என்ன பண்றது? வெடிட்டும், வச்சுக்கிறேன். அடடா, ச்சே. இந்த கத்தி ஓகே. இத வச்சு ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இன்னைக்குதான் அவளோட கடைசி நாள். அவ உனக்கு கிடைச்சிட்டான்னு என்னைய நீ அவாய்ட் பண்றியா? வரேன் இரு. The number you are trying to reach is currently busy. ஏன் போனே கட் பண்றியா? உனக்கு ஒருத்தி கிடைச்சிட்டான்னு ஏன் போனே நீ கட் பண்றியா? இரு, நான் வரேன். சொல்லுடி அத்தை பொண்ணே. உன் அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் வீட்ல இல்ல, காலையிலேயே போயிட்டான். எங்க போயிருக்கான்? வேற எங்க போயிருப்பான்? எங்க அண்ணிய பார்க்க தான் போயிருப்பான். என்ன அண்ணியவா? பாவி பாவி, அவளை உனக்கும் தெரியுமா? என்கிட்ட ஏன் சொல்லல? என்கிட்டயே இன்னைக்கு தான் சொன்னா. போட்டோவை காட்டினா. அண்ணி சூப்பரு. சூப்பரா? சூப்பர் கிழவி. போனை கட் பண்றேன். இவளும் என்ன கடுப்பேத்துறாளே. என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கால் பண்ணி பாக்குறேன். எட்ரா எட்ரா எட்ரா. எடுக்கவே மாட்டேங்கிறான்.
ஐயோ கடவுளே, என்ன பண்றது? ஃபோன் பண்ணலாமா வேண்டாம்? அங்க போலாமா? வேண்டாம் வேண்டாம். என்னதான் பண்றது? போனே எடுக்க மாட்டேங்கிறாச்சு. லூஸ். ஐயோ, போன் எவ்வளவு நேரம் பண்றது? எடுக்கவே மாட்டேங்கிறானே. எடுக்க மாட்டேங்கிறானே. எட்ரா எட்ரா எட்ரா. 5 மணி பூ இந்த சிரிப்பு. கழுத பண்ணி நாய் எருமை. நான் ஃபோன் பண்ணும்போது நீ கட் பண்றியா? உனக்கு யாரோ லவர் கிடைச்சிட்டான்னு என்னைய அவாய்ட் பண்றல்ல? நீ ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டல்ல? ஏண்டா அழுவுற? ரொம்ப டைட் ஆயிட்டேன்டி. அதுக்கு என் பாப்பா ஃபோன் பண்ணி இப்பவே என்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது? எங்க வரா? என்னோட வீட்டு டெரஸுக்கு. உன் வீட்டு டெரஸ்கா? குடிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஐயோ, அவ வந்துட்டாடி. நான் அவளுக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். வந்துட்டாளா? இப்ப நானும் அங்க வரேன். ஓ, யாரோ ஒருத்தங்க வரதுக்காக இவ்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கியா? எங்க அவ எங்க? பாப்பா, என்னோட பாப்பா. ஹாய் பாப்பா. இன்னைக்கு அவளோட காதலை என்கிட்ட காட்டுறதா சொல்லிருக்கா. நான் பிறந்தப்ப அவன் தூக்குனப்ப நான் சிரிச்சேனா? அதுக்குதான் என் பிறந்த நாள்ல என் காதலை அவன் கிட்ட சொல்ல போறேன். வாழ்நாள் முழுக்க என் அன்பால அவன் சந்தோஷமா இருப்பான். சரிதானே? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நான் வாக்கு கொடுக்குறேன். என் பாப்பாவுக்கு அவ மனசுல இருக்கிற பையன் வேணாம் மாமா. என் கனவை நிறைவேற்றுற பையன் வேணும். அந்த பையன் இத்தனை நாளா நான் காலேஜ்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இவனுங்களுக்கு நான் எந்த சக்தியும் வச்சிருக்கலன்னு தெரிய வந்துச்சுன்னா சத்தியமா என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவானுங்க. இப்ப என்ன பண்றது? இன்னும் 2 மாசம் இந்த காலேஜ்ல வர வண்டியை ஓட்டணும். டைம் வேற ஆயிடுச்சேப்பா. நான் வேற கிளாஸ் போய் எடுக்கணுமே. சார், ஐயோ நான் இனிமேல் காலேஜுக்கு வர மாட்டேன். வேணாம் விடுப்பா. நீ உன் வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். உன் எக்ஸாம் நானே எழுதி உன்னை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். பாஸ் பண்ணி அனுப்புறீங்களா? ஏன்பா, நீ பாஸ் ஆகுறது வேணாமா? சரி, டிஸ்டிங்ஷன் சர்டிபிகேட் அனுப்பிடுறேன். சரி சார், வரட்டுமா சார்? ஐயோ, நீ ஏன்பா ரிஸ்க் எடுக்கிற? நீ உன் அட்ரஸ கொடுத்தீனா நானே மார்க் ஷீட்ஸ் அனுப்பிடுறேன். சரி சார். அப்பாடா, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். டேய், ஏய் மச்சான், ஒரு வருஷமே போச்சு. நான் ஹாய் சொன்னா அவ ஹாய் சொல்றா, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என் லவ் எப்படா மூவ் ஆகும்? மச்சான், எனக்கு நம்ம டகர் குட்டி அம்மனோட பவர் கம்மியாச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான். அப்படிதானடா? பண்ணலாம், இரு மச்சான். சைலண்டா இருங்க மச்சான். கேஜிஎஃப்ல இன்னொரு டெம்பிள் இருக்கு மச்சான், இன்னும் ஓபன் ஆகவே இல்ல. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நானே போய் பூஜை பண்ணிட்டு வரேன் மச்சான். நாங்களும் உங்க கூட வரோம்டா. எல்லாரும் போலாம்டா மச்சான். உன் ஆளு. குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணா. அண்ணா மோஸ்ட்லி உங்க யாருக்காவது சொல்லியிருக்கலாம். இருங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன். ஹலோ.
ஜானு ஒரு நிமிஷம். இப்ப நீ அண்ணான்னு கூப்பிட்டல, அவங்கள நீ யார கூப்பிட்ட? அவங்கள நான் இதுக்கு கூப்பிடணும்? நீங்க தானா? ஜானு, காலேஜில் என்ன வேற யாரு அண்ணான்னு கூப்பிட்டாலும் நான் ஒத்துக்குவேன். ஆனா நீ அண்ணான்னு கூப்பிட்டா நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு புத்தி கெட்டு போச்சா? தங்கச்சி மாதிரி பழகுறன்றதுக்காக தான் நீ விஷ் பண்ணும் போதெல்லாம் நானும் விஷ் பண்ணேன். இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்க பையன் எனக்கு தெரிஞ்சிருந்தா உன் பக்கம் நான் திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன். நான் என்னைக்கு உன்னை தங்கச்சின்னு கூப்பிட்டுருக்கேன் சொல்லு? நீ இல்ல, சஞ்சித் தான் என்கிட்ட வந்து சொன்னா. இந்த விஷயம் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லா தெரியும். கேளு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க சொன்னதுக்காக நான் எதுக்கு சேஞ்ச் ஆகணும்? நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஹலோ பிரதர், அண்ணான்னு நான் கூப்பிட்டவனெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு இது ஒன்றும் அந்த மாதிரி இடம் கிடையாது. இந்தியா. நீ என்ன எங்க அப்பா அம்மாவுக்கு போறதையா எனக்கு தங்கச்சி ஆக்குறதுக்கு? உனக்கு உறவுகளோட வேல்யூவே தெரியல. இதுல லவ் வேற ஒரு கீட. ஒரு பொண்ணு ஒரு பொண்டாட்டி ஆகிறதுக்கு சில நியாயம் சில தர்மங்கள்லாம் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு ஒரு தங்கச்சி ஆகிறதுக்கு அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை போதும். உனக்கு இதெல்லாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசாம இங்க இருந்து போயிட. நெல்லு, என்ன பசங்கன்னா உனக்கு விளையாட்டா போச்சா? என்னோட அப்பா அம்மா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? நீ மட்டும் என்ன லவ் பண்ணலன்னா நீ கொன்னுட்டு நானும் செத்து போயிடுவேன். மனசுல ஒருத்தனை வச்சுட்டு அண்ணான்னு கூப்பிட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னோடது ஒன்னும் கேவலமான காதல் இல்ல. நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னை நான் காதலிக்கவே மாட்டேன். அப்படியா? அப்படின்னா நீ உயிரோட இருக்க. என்ன சொன்ன? உன் அப்பா அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்கன்னு சொன்னல, போய் அவங்க கிட்ட கேளு. உன் அப்பா சொன்ன உடனே உங்க அம்மா காதலை ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு, இல்ல காத்திருந்து ஒத்துக்கிட்டாங்களான்னு. ஒருவேளை உங்க அப்பாவோட காதலை ஏத்துக்காம இருந்திருந்தா உன் அம்மாவையும் கொண்டுட்டு அவரும் செத்து போயிருப்பாரா அப்படின்னு, இல்ல தூரத்துல அவ எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரா அப்படின்னு. இன்னும் அவங்க காதல் எப்படி இருந்தது, அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு உனக்கு சுத்தமா புரியல. புரிஞ்சிருந்தா சத்தியமா நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன். ஏய், காதலுங்கிறது இங்க இருந்து யோசனை பண்ணி வாயால சொல்றது மட்டும் இல்ல, இங்க இருந்து புரிஞ்சுக்கிட்டு கண்ணால பேசுறது மட்டும்தான். அதெல்லாம் கொஞ்சம் விடுப்பா. புடிச்சவளை கொண்டுட்டு நீயும் செத்து போயிட்டா அதுல என்னப்பா சாதனை இருக்கு? வாழ்க்கையில நீயும் ஒரு சாதனை பண்ண. அப்ப பாரு, பொண்ணை காதலிக்கிற ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. நல்ல யோசனை பண்ணி பாரு. சாரி சாரி சிஸ்டர். அஞ்சு மணி பூ இந்த சிரிப்பு. ஹாய் செல்லக்குட்டி. ஐயோ, என்ன இன்னைக்கு இவ்வளவு பாசமா பேசுற? இப்ப மட்டும் இல்ல, நான் எப்போ உன் கூட இந்த மாதிரி பாசமா தான் பேசுவேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ அவனுக்கு புத்திமதி சொன்னல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்னது புத்திமதி இல்ல, உண்மை. அந்த காலத்துல எல்லாம் காதலுங்கிறது ஃபேஷனா இருந்தது. இப்போ இருக்கிறவங்களுக்கு காதலுங்கிறது பாய்சனா போயிடுச்சு. அப்படின்னா காதல அந்த காலத்துல உயிருக்கு உயிரா நினைச்சாங்க. இந்த காலத்துல இருக்கிற பசங்களும் பொண்ணுங்களும் காதலை தோக்கடிக்கிறதுக்காகவே இருக்காங்க. காதலுங்கிறது 4 பேருக்கு முன்னாடி தோக்கடிக்கிறது இல்ல, அந்த பையனும் பொண்ணும் வாழ்நாள் முழுக்க அதை அனுபவிச்சு வாழணும். அந்த திலீப் மாதிரியா? அவனோட காதல் உண்மையாதான் இருந்தது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை மிஸ்யூஸ் பண்ணி அவனுக்கு ஆசையை வளர்த்து விட்டாங்க. இதுல அவன் தப்புன்னு இருக்கு? அதுக்குதான் அதுக்கு பேரு காதல் இல்ல, வெறும் ஆசை மட்டும் தான் நான் சொன்னேன். அவனுக்கும் அது புரிஞ்சு போச்சு, புரிஞ்சுக்கிட்டான். சரி விடுப்பா, அவன் விஷயம் நமக்கு எதுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? துணி பேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன துணி பேக் பண்ணிட்டு இருக்கியா? எதுக்கு? எதுக்குன்னா ஊருக்கு போறதுக்கு தான். பார்வதி அக்காக்கு கல்யாணம் இல்ல? ஆமால. நீயும் போறியா? ஏன் நீ வரலையா? ஏய் இல்லப்பா, நான் வரல. அங்க வந்தாலே ஒரே இம்சையா இருக்கும். இம்சையா இருக்குமா? ஏண்டா? ஏன்னா ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சோடனே ஆரம்பிச்சிருவாங்க. என்ன வேலை பண்ற, எவ்வளவு சம்பளம் வாங்குற, என்ன வேலை பண்ற, எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னா. அந்த டைம்ல மட்டும் எனக்கு மிஷின் கன் கிடைச்சதுன்னா ஒவ்வொருத்தனையும் ஷூட் பண்ணி கொன்னுடலான்னு தோணும். ப்ளீஸ் டா,
எனக்காக வாயேன். இல்லம்மா நான் வரல. டே ப்ளீஸ் டா, ப்ளீஸ் 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 செல்லம். சரி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டூ. நான் தான் அன்னைக்கு ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். வேலை இல்லாத எந்த பையன் ஊருக்கு போனாலும் அவங்கிட்ட கேள்வியை கேட்கறதுக்குன்னு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. எங்க ஊர்ல இவங்க இருக்காங்க. அண்ணா இவருக்கு ஒரு டீ ஊத்துங்கண்ணா. என்னண்ணா இங்க ரொம்ப சென்ட் வாசனை அடிக்குது? ஓ அதான் சென்ட் வாசனை வருதுன்னா நம்ம ஊர் சிவா வரான்னு அர்த்தம். நம்ம ஊர்ல அவன் தான்டா கெத்து, அவன் தான்டா சென்ட் சிவா. என்னடா வெங்கடேஷ், காலங்காத்தாலேயே நம்மூர் பக்கம்? ஒண்ணும் இல்லண்ணே, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி, நேத்து உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரிக்கு சைலண்டா போயிட்டு வந்திருக்கிறா? அண்ணா அவ ஒண்ணு சைலண்டா போயிட்டு வரலண்ணா, அவ 9 மாசம் கர்ப்பமா இருக்கா. அதான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருந்தேன். வாவ், பொண்ணா பையனா? பையன் வேணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பொண்ணு பிறந்துருச்சு. போட்டு விடுறா. அப்புறம் பையன் வேணும்னு சொல்லி அப்புறம் பையனும் இல்லாம பொண்ணும் இல்லாம சென்றா பிறந்தா என்ன பண்ணுங்க? ஏய், பிறக்கிற குழந்தை பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் நல்ல ஃபிகரா இருக்கணும். அப்பதான் சீக்கிரமா சேல் ஆவாங்க. சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா அங்க கல்யாணமே முடிஞ்சு போயிரும். நான் வரேன். சரிங்கண்ணா. பாத்தீங்களா வெங்கடேஷனா, நம்ம திண்ணைய பிடிச்சி நடக்கும் போது நம்மள பிடிச்சி நடந்துட்டு இருந்தான். ஆனா இவனை இப்ப நம்ம அண்ணான்னு கூப்பிடுறோம். இப்ப இவன் ஒருத்தன் தானே போறான், எதுக்கு பசங்கன்னு சொல்ற? அட இல்லப்பா, இவன் ஒருத்தன் இல்ல, நம்ம ஊர்ல 2 கண்மணிகள் இருக்காங்க. ஒன்னு இவன், இன்னொருத்தன் நம்ம கபாலீஸ்வரம் பையன் காளி. சொல்லுடா. அண்ணா நீங்க கல்யாணத்துக்கு கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேலைடா? அவன் வீட்டுல தனியா இருக்கானா, அதுக்கு தான் அவனை கூப்பிட்டு வரலான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போறேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுரு, இன்னொரு வேலையும் பாப்பான். தூக்கி உள்ள போட்டுட்டு வேலையை பாருங்கடா. சரிங்கண்ணா. தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கிராமத்துல இருக்க ஒரு தோட்டத்துக்குள்ள சரக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்தா சரக்கு இருக்குது இங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு கட்டி நான் இந்த சூரியன் விளக்கி சித்தல் விழுந்தது மாமி. என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி என்னடா உனக்கு என்ன கொடுக்கவே இல்லையா? ஏந்தாடா கொடி கொடி. அண்ணனுக்கு 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 இருக்கட்டும். எங்கு அமர்ந்து இருக்கும் நம் குடிகார சங்க உறுப்பினர்களே, என்னடா கேக்குது சொல்லுங்கண்ணா. மத்தவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? நான் வாய முடியும். இன்னைக்கு நடக்கிற இந்த மீட்டிங் நம்மள மாதிரி குடிகாரர்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியுமா? வீட்டை ஆள்றதுக்காக நம்ம எந்த வீட்டை ஆள போறோம் சொல்லுங்க? ஏதோ என் தாத்தாவோட வம்சம் பெருசாகணுங்கிறதுக்காக எங்க அப்பா உன்ன பகல் வம்சம் விருத்தியானதும் இடம் பத்தலன்னு இருக்கிற செவரெல்லாம் ஒரு உடைச்சாரு. அதுக்குள்ள என் பொண்டாட்டி வீட்டுல இருக்க கூடாது, அதுக்காக தான் ஓங்கி வர அரவிட்டேன். ஏய், நான் வீட்டை ஆள்றவன் கிடையாது, கேஷ் மணி ஆள்றவன். ரொம்ப ரொம்ப சின்ன வீடா இருக்குன்னா தூங்குறதுக்கே இடம் பத்த மாட்டேங்குது. அப்போ நான் என் வீட்டுக்கு அனுப்பேன். சொன்ன உடனே நீ அனுப்பி வச்சிருவியா? மூடுற வாய. இப்ப நம்ம ஊரு முனியப்பனுக்கு பசங்க இல்ல, அது ஏன் தெரியாதுன்னா அவனுக்கு பசங்க இருந்தா நம்மளெல்லாம் எங்க வச்சிருப்பான்? அதுக்கு தான் அவன் பொண்டாட்டி குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் அவன் குழந்தையா நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு அவன் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் சொத்தெல்லாம் என்ன எல்லாம் நமக்கு தானே, இது எல்லாமே நமக்கு தான், அவ்வளவுதான். அட ஆமாண்டா பொறம்போக்கு நாய. அண்ணா பொறம்போக்கு நாயன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒரு பாட்டில் சரக்கு கொடுங்கண்ணா. இவன் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பசிக்குதுண்ணா. டேய் எலும்பா, இப்ப நம்ம மகாதேவன் பொண்ணு பார்வதிக்கு என்ன கல்யாணம் நடக்குதுண்ணா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிற பையன் வந்து அவளுக்கு தாலி கட்டுவான், அவளோட அப்பா நமக்கு சாப்பாடு போடுவான். நாம அங்க போலாம். அண்ணா அங்க என்னென்ன சாப்பாடு போடுவாங்க? அட என்னடா இப்படி சொல்ற? நம்ம எதிர்பார்க்காத எல்லாத்தையும் அவங்க போடுவாங்க.
ஓ ரமேஷப்பா வணக்கம். அட நாராயணா வந்து உட்காரு. சுரேஷப்பா வணக்கம். வணக்கம் நாராயணா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. சுமதி, அப்பா நாராயணனுக்கு டீ கொண்டு வந்து கொடுமா. சரிங்கப்பா. ரமேஷப்பா உங்க பொண்ணா? ஏன் நாராயணா, அவளை பார்த்தது இல்லையா? சின்ன வயசுல பார்த்தது, அதுக்குள்ள கல்யாண வயசுக்கு வந்துட்டாலே. பொண்ணுங்க அப்படிதான் நாராயணா, தென்னை மரம் வளர்ற மாதிரி வளர்ந்துருவாங்க. ரமேஷப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சம்பந்தம் இருக்கு. பெங்களூர்ல வேலை பாக்குறாரு. மாசத்துக்கு 80,000 ரூபாய் சம்பளம். தங்க மாதிரியான பையன். நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். அட இப்ப எதுக்கு கல்யாணம் நாராயணா? ஏதோ படிக்கணும்னு சொல்றா, அவ படிக்கட்டுமே. அண்ணா, எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அப்போ இந்த மாதிரி பையன் கிடைக்கணும் இல்லையா? இங்க பாரு ரமேஷ், வந்த வாய்ப்பை விட்டுறாத. ஒரு தடவை போய் பாரு, பிடிச்சிருந்தா நாமளே அவங்க கிட்ட டைம் கேட்டு வாங்கிடலாம். அவளோட எஜுகேஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம். ஆனா முதல்ல பையனை வர வச்சு பாருப்பா. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ரமேஷப்பா. சரி நாராயணா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பையனை வீட்டுக்கு வர சொல்லு, பேசிடலாம். ஞாயிற்றுக்கிழமை நான் இருக்க மாட்டேன். உங்க அண்ணன் மஞ்சள் இருக்காருல்ல, அவர் கூட வேணும்னு அனுப்பி வைக்கிறேன். சரி, அப்படியே பண்ணிடலாம். என்ன ரமேஷ் அப்பா, ஏதோ பையங்கையன்னு பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம்? ஒண்ணுல சிவானா, நாராயண என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள இருக்கிறதா சொல்றான். அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன நாராயணா, எனக்கு கல்யாணம் பண்ணாலும் பண்ணி வச்சேன், ஃபுல் டைம் புரோக்கரா மாறிட்டேன். ஆமாண்டா, உங்க மாமன் கிட்ட தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு பொண்ணு பார்த்து கொடுத்ததுனால என்ன வேலையில இருந்து தூக்கிட்டான். பாத்தீங்களா என் கால் கூட எப்படி இருக்குன்னு? நீ அங்கேயே இருந்திருந்தா மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம். இப்போ மாசம் 2 கல்யாணம் பண்ணா 20,000 ரூபாய். யார் பணம் யாருக்கு வருது? டேய், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமயே டீ காஃபி டிஃபன், சில சமயம் பீர் கூட கிடைக்கும். நாராயணா, நீயா? என்ன ராமண்ணா, உன்னை பார்த்த உடனே மாயமா மறைஞ்சிட்டான்? என் பசங்களுக்கு பொண்ணு பாக்கறதா சொல்லியிருந்தானே, அவனை எங்க தேடினாலும் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான். ஏன்டா, உன் பசங்களுக்கு கை கால் நல்லா இல்லையா? எல்லாம் நல்லா இருக்குண்ணே. யாரையாவது லவ் பண்றாங்களா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லண்ணே. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிரிக்கவே முடியாதுன்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? ஐயோ, அப்படிலாம் யாரும் சொல்லண்ணே. வேலைக்கு ஏதாவது போறாங்களா இல்லையா? பெங்களூர்ல வேலை பாக்குறாங்கண்ணே, 1,00,000 ரூபாய் சம்பளம். இவ்வளவு தூரம் நல்ல பசங்களா இருந்துட்டு ஏன் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க? கூப்பிடுறான் உன் பசங்களை, நான் பாக்குறேன், நான் கல்யாணம் பண்ண வைக்கிறேன். இத பண்ணி புண்ணியம் சேர்த்துக்குங்கண்ணா. பசங்களா, லவா குசா அப்பா வாங்கப்பா இங்க. சொல்லுங்கப்பா. இவர் பேரு சிவாண்ண, அவர் பேரு கபாலி அண்ண. இவங்க எல்லாம் ஊர் தலைவர்கள். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். உங்க பசங்களை நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க ராமண்ணா, அற்புதமா வளர்த்திருக்கீங்க. இவங்களுக்கு ஏன் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க? நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ப்ராமிஸ். அப்படின்னா இன்னும் 3 மாசத்துக்குள்ள கல்யாண சாப்பாடு பிக்ஸ்டு. அட 3 மாசம் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்ப இங்கேயே பிக்ஸ் பண்ணிடுற, பாத்துட்டே இருங்க. ஏய் சின்னப்பா. சிவானா, வாயாங்க. சொல்லுங்கண்ணே. உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இல்லண்ணா, தேடி தேடி நானே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேண்ணா. கவலைப்படாத, இங்க பாரு, இவரு பேரு ராமண்ணா. வணக்கம். இவங்க இவரோட பசங்க ராமு சோமு. வணக்கம் சார். பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கடா. மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம். 50-50. நீங்க சொன்னீங்கன்னா சம்பந்தம் சூப்பரா தானே இருக்கும். கல்யாணம் பண்ணிக்க போறது நாங்க இல்லல்ல, நம்ம பசங்க தானே. அவங்க ஒத்துக்கிட்டா போதும். உன் பொண்ணுங்களை வர சொல்லியா? அவங்களும் பார்க்கட்டும். அம்மா மாலா, லீலா, இங்க வாங்கம்மா. இங்க சொல்லுங்கப்பா. இவன் என் பெரிய பொண்ணு மாலா, இவன் என் சின்ன பொண்ணு இங்க லீலா. பாருப்பா, இவன் பெரிய பையன் லவா, இவன் சின்ன பையன் குசா. பாருங்கம்மா, உங்களை பார்க்கணும்னாங்க, அதான் வர சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எங்களுக்கு எதுவும் இல்லப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றோம். ஆனா பசங்க கிட்ட கொஞ்சம் நாங்க பேசணும். பேசுங்க. என்னடா இது பிரச்சனை? நாங்க சுத்தி வளைச்சு பேச மாட்டோம், நேரடியாவே கேக்குறோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி லவ் அஃபேர் ஏதாவது இருந்துச்சா? ஐயோ, நாங்க அந்த மாதிரி பண்ணிருந்தா அவங்களே கல்யாணம் பண்ணிருப்போமே. இங்க எதுக்கு நாங்க வர்றோம்? உங்களுக்கு ஸ்மோக் ட்ரிங்க்ஸ்னு ஏதாச்சும் ஹேபிட் இருக்கா? இல்லப்பா, எனக்கு ஸ்மோக்னா பிடிக்காது, அவனுக்கு ட்ரிங்க்ஸ்னா பிடிக்காது. அதனால எங்க 2 பேருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அது என்ன, ஒருத்தர் கிட்ட கேள்வி கேட்டா 2 பேரும் ஒண்ணா பதில் சொல்றீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க, அதனால அப்படி பேசுறாங்க.
டேய் 2 பேரும் தனித்தனியா பேசுங்கடா. டேய் போங்கடா, போய் தனித்தனியா பேசுங்கடா. டேய் லவா, நீ ஏன்டா இந்த பக்கம் வர? அந்த பக்கம் போடா. டேய் யாருடா நீங்கெல்லாம்? இவனை போச்சோன்னா இவன் பின்னாடி அவன் போறான், அவனை போச்சோன்னா அவன் பின்னாடி இவன் போறான். அட புறம்போக்கு. என்ன சிவானா ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? அட ஒண்ணும் இல்ல, நம்ம ராமண்ணா பசங்களுக்கு சின்னப்பா பொண்ணுங்களை கட்டி வைக்கத்தான். ஓஹோ, நீ என்ன பெரிய அப்பாட்டக்கர் நினைப்ப என்ன? அது என்னடா அப்பாட்டக்கர்னா? அது வந்து நீங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்ல பின்ன என்னண்ணே, இந்த உலகத்துல வேற யாருக்குமே குழந்தைய பிறக்காத மாதிரி இவனுக்கு பிறந்த மாதிரி பேசுறீங்க. ஒன்னா நடக்கிறாங்க, ஒன்னா பாடுறாங்க, ஒன்னா சிரிக்கிறாங்க, ஒன்னா இருக்கட்டும் சேர்த்த விட்டோம்னா எங்க போனாலும் ஒன்னாதான் சுத்துறாங்க. இவங்களை இப்படியே விட்டா எனக்கு ஒரு சந்தேகம், பாத்ரூம் இவங்க எப்படி போறாங்கன்னு. ஒருவேளை இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு வச்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போது நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கண்ணா. வாக்கு கொடுத்தா வாக்க காப்பாத்தணும். உசாரா இருங்கண்ணே, உசாரு. டேய் நரனா கொஞ்சம் நில்டா. டே அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு முதல்லயே சொல்லிக்கலாம்லடா. நான் வாக்கு வேற கொடுத்துக்கிறேன்டா. ஏதோ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க கல்யாணம் பண்ணா 20,000 ரூபாய் பணம் கிடைக்கும்னு. அவங்க 2 பேருக்கும் நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்கண்ணா, உங்களுக்கு நான் 40,000 ரூபாய் பணம் தரேன். டேய் வாக்கு கொடுத்துருக்கோம்டா. எதுக்குமே அஞ்சாத ராஜ்குமார் இருக்கும்போது கொடுத்த வாக்க காப்பாத்தாம இருக்க நாங்க 2 பேரும்டா. உனக்கு நாங்க 50,000 கொடுக்கறோம், அவங்களுக்கு பொண்ணை காட்டி புண்ணியத்தை தேடிக்கடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறோம்டா. சரி, ஒரு தடவை பொண்ணை காட்டுறதுக்கு 50,000 ரூபாய் வேணும். 50,000 ரூபாயா? சரி வேணா விட்டுருங்க. இருப்பா, வாக்கு வேற கொடுத்துட்டோம். சரி கொடுக்கறோம். ப்ராமிஸ்? மறுபடியும் ப்ராமிஸா? சரி ப்ராமிஸ். நீ இங்கதான் இருக்கியாப்பா? வாங்க சுரேஷப்பா. என்ன நாராயணா, என் பொண்ணுக்கும் ஒரு பையன் இருந்தா சொல்லலாம் இல்லையா? என்னன்னா இப்படி கேக்குறீங்க? உங்க பொண்ணுக்கு நான் ஏற்கனவே பையன் பாத்துருந்தேன். உங்க பொண்டாட்டி சரிதா அக்காவுடைய அண்ணன் தேவன் இருக்காருல்ல, அவங்க பையனை கேட்க போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் ரமேஷ் அப்பாவுடைய பொண்ணை காட்டினேன். ஏன் தேவன் அண்ணன் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்கிட்ட எதுவும் சொல்லியப்பா? தேவன் அண்ணாவுடைய பையன் தங்க மாதிரி பெங்களூர்ல பெரிய கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். எதுக்கு நீங்க பேசி பாருங்க சுரேஷப்பா. சரி நாராயணா, நான் கண்டிப்பா சொல்றேன். யார பத்தி அங்கிள் இவ்ளோ டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற யார பத்தி சன் ஆஃப் ரமேஷ், என் பொண்ணு ஜானுவோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது இங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஜாலியா உட்கார்ந்து வீட்ல பேசலாம் இல்லையா? டேய் பையன் இங்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து எதுக்கு பேசணும்? நான் இங்க தான் இருக்கேங்கிறது உண்மை சிவானா. ஆனா அப்பா அம்மா அங்கிள் எல்லாரும் உட்கார்ந்து பேசணும் இல்லையா? கல்யாணம் எப்போன்னு? பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்ன? யாருன்னு கேட்டா நான் தான். காமெடி பண்ணாதப்பா. முதல்ல வீட்டுக்கு மகனாரு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்க பாரு. வந்துட்டான் 5 பைசா சம்பாதிக்க வக்கல்ல கல்யாணம் பண்ண போறானா? போடா டேய். ஒரு அண்ணனா நீ தான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா உங்க அப்பா தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, தெரியுதா? டேய் இந்த காலத்துல கை கால் கண்ணு சரியில்லாதவங்களே ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்க. அது சரி, நீ எந்த வேலைக்கு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற? ஏய் உனக்கு அந்த ஐடியாவே இல்லையா? அது இருக்கட்டும் செட்டு, இவன் மானத்தை காப்பாத்துறதுக்கு ஜட்டி வாங்குறதுக்காக காசு இருக்கான்னு கேளு. இந்த மாதிரி ஆளையெல்லாம் பொண்ணு கேட்க வந்துட்டாங்க. நான் பேசிட்டு இருக்கிறது என்னோட அங்கிள் கிட்ட, நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட அத்தை பொண்ணு. உங்களுக்கெல்லாம் எங்கடா வலிக்குது? ஏய் ஹரி, என்ன இவங்க மேலேயே கைய வைக்கிற? நீ என் பொண்ண லவ் பண்றியா? அதுக்கு என்னடா யோகியதை இருக்கு உனக்கு? இங்க பாரு, இத்தனை நாள் நான் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தது உன் அப்பா மேல நான் வச்சிருந்த பாசத்துக்காகத்தான். சொல்ல போனா 2 வார்த்தை கூட உனக்கு படிக்க தெரியாது. உன்னால தனியா 2 பைசா கூட சம்பாதிக்க முடியாது. உனக்கு எதுக்குடா என் பொண்ணு கொடுக்கணும்? ஊர்ல வேற யாருக்கு வேணாலும் என் பொண்ணு கொடுப்பேன். உன்ன மாதிரி புறம்போக்கா சுத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கு சேர்ந்தாலும் என் பொண்ணு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா இத்தனை நாளா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இருந்தது? ஏய் போடா டேய், மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. அது எப்படி கொடுக்க மாட்டேன்னு நானும் பாக்குறேன். டேய் எடா கையா, இல்ல உன்னை உண்டில பண்ணிடுவோம். முதல்ல சட்டையில இருந்து கையை எடு. இவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சம்பாதின்னு சொல்றது தப்பா? அவங்க சொல்லட்டும் சொல்லாம இருக்கட்டும், சம்பாதிக்க வேண்டியது உன் கடமை. இத நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சாலே போதும். நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனோட மனசை விட அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற தங்கம், அவன் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ், இது எல்லாத்துக்கும் தான் வேலை. இந்த 2ம் இல்லைன்னா உயிரோட இருக்கும்போது செத்த போன மாதிரி பாப்பீங்க நீங்க.
எனக்கு தெரியும் என் செல்லத்துக்கு என் மேல கோவம்லாம் வராதுன்னு. அப்படி ஏதாவது இருந்தா நான் இப்ப அதை கம்மி பண்ணதான். இங்க பாரு, வீரப்பன் கோயில்ல இருந்து தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் எப்பவுமே உன் உடம்புல இருக்க அந்த தங்கத்தையோ இல்ல நீ போடுற அந்த அழகான ட்ரெஸ்ஸ பார்த்துட்டோ உன்னை லவ் பண்ணல. உன் அழகான மனசை பார்த்துதான் உன்னை லவ் பண்ண. அப்பாவோட சட்டையை பிடிச்சதுக்கு உன்னை அடிச்சிட்டேன். ஓஹோ, நீ அங்க இருக்கும்போது உன் அப்பாவோட சட்டையை பிடிச்சதுக்கே உனக்கு கோவம் வந்துச்சுன்னா, அங்க இருக்கிறவங்க என் வாழ்க்கைய அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீ எதுவுமே நினைக்கலையா? நீ வந்து என் மனசை பார்த்து லவ் பண்ண. இன்டைரக்டா நீ எதுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்க? டைரக்டா நீ சொல்லிட்டு உனக்கு சொத்து இருக்கிற சில செக்யூர்ட் பர்சன் தான் வேணும்னு. ஹரி, அவங்க சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒவ்வொரு பொண்ணும் அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் செக்யூர்டான பர்சனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் காதலிக்கிற பையன் செக்யூர்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதானே நானும் நீயும் நல்லா வாழ முடியும். நான் நல்லா பணம் சம்பாதிச்சேனா நீ இல்லைனாலும் இன்னொருத்தி கூட சந்தோஷமா வாழுவேன். என் காதலுக்கு மதிப்பு என்ன இருக்கு? அப்படின்னா என் காதலுக்கு மதிப்பே இல்லையா? ஓஹோ, மதிப்பா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, இந்த உலகத்துல ஜெயிச்ச காதலை விட காதல தொலைச்ச காதலர்கள் தான் அதிகம் அப்படின்னு. நீங்க பொண்ணுங்க லவ் பண்ணும்போதே உங்க அப்பாக்கு இந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும், மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா எங்களை மாதிரி பசங்க வித்தின் அ இயர் ரெடி ஆகி கால் மேல கால் போட்டு வந்து உங்க அப்பா முன்னாடி நிப்பாங்க. வருஷ கணக்கா நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். உன் அப்பா உனக்காக இன்னொரு பையன் பார்த்திருக்காருன்னு சொல்லி கேள்விப்படும் போது அப்ப நாங்க என்ன பொய்யாவா நடிக்க முடியும்? இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் உனக்கு, என்னோட லைஃப் எனக்கு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அதுக்கப்புறம் வேற என்ன? காதல தொலைச்ச பசங்க டம் அடிச்சுட்டே பசங்க கூடயும் சரக்கு அடிச்சுட்டே பார்ல இருக்கவங்க கூடயும் அவங்க காதலை பத்தி பேசுவாங்க. இந்த உலகத்திலே நான் தான் முதல்ல நினைக்கிறேன். என்னோட காதலை காதலிச்சவ பசங்க நாங்க எங்களுக்குன்னு ஒரு வழியை கிரியேட் பண்ணிட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். அப்போ எங்க அப்பா என்ன சொல்வார்னா, நான் உன்னோட வயசுல அந்த வழியை பார்த்துட்டேன் அப்படின்னு. இப்போ நல்லா தெரியல அந்த வழி அப்புறமா கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு. நான் சொல்ற வழியில போ, இப்போ உனக்கு கஷ்டமா இருந்தாலும் அப்புறமா உனக்கு சுகத்தை தரோம் அப்படின்னு. அவங்க பேச்சு கேட்டுதான் நாங்க முன்னாடி போறோம். அதுக்கு தான் என்னோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிற நாள் வந்துச்சு. நல்லா இருக்கீங்களா ரமேஷ் அண்ணா? நான் நல்லா இருக்கேன்பா, நீங்க? நானும் நல்லா இருக்கேண்ணா. இப்பதான் வந்தீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. வாங்கிக்கோ, தண்ணி குடிப்பா. தேங்க்யூ. பாருமா, இவன் தான் பையன், பெங்களூர்ல வேலையில இருக்கான். நீங்க பாக்கணும்னு தான் முதல்ல இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்புறமா உங்க ஃபேமிலியோட வந்து பேசுவாங்க. எங்களுக்கு ஒண்ணு இல்லைண்ணா, பையனுக்கோ பொண்ணுக்கோ பிடிச்சிருந்தா ஓகே தான். சரி, பொண்ணை வர சொல்லுங்க, பார்க்கலாம். சரி. பாருப்பா, இவதான் பொண்ணு, இப்பயே பாத்துக்கோ, எதுவா இருந்தாலும் சொல்லு. அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா, நீங்க பார்த்த ஃபேமிலியாச்சே, பேசுறதுக்குலாம் எதுவும் இல்லை. ரமேஷ் அண்ணா, உங்களுக்கு ஓகேவா? எனக்கு எல்லாம் ஓகே. என் பையனும் ஒரு தடவை பார்த்துட்டானா நல்லா இருக்கும். அவனையும் கூப்பிடுங்க. ஹரி, ஹரி, எந்திரிப்பா. உன் தங்கச்சியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்கப்பா, எழுந்துரு. அம்மா ப்ளீஸ்மா, நான் எங்கேயும் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க. உன் தங்கச்சியை பார்க்க வந்திருக்காங்கடா, எழுந்துடா. ஊர்ல எல்லாரும் உன்னை பத்தி பேசுறதுக்கோ நீ பண்றதுக்கோ சரியா இருக்கு. இதெல்லாம் பாக்கிறதுக்கு தான் நான் உயிரோட இருக்கேனா? மா அழாதம்மா. சரி வர போங்க. சரி வா சீக்கிரம்.
பாப்பா ஹரி, இவன் தான்ப்பா பையன். ஹாய் சார். ஹாய். ஹாய். என்ன வேலை பார்க்குறீங்க? சார் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 70,000 சேலரி கிடைக்குது. சொந்த வீடு இருக்கு. அப்பா அம்மா நான், அவ்வளவுதான். அப்பா அம்மாவும் ஊர்ல இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேர் மட்டும்தான். வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப இருக்கிற வாழ்க்கை காமெடியானது இல்லை சார். என் தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறடா. என் அவரோட அப்பா அவளை பத்தி யோசனை பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அதை நான் புரிஞ்சுக்கவே இல்லையே. மகனே, உன் கூட ஒரு நிமிஷம் பேசலாமாப்பா? பேசுங்கப்பா. நான் பிறந்ததுல இருந்து ஒருத்தன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டே வரேன். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வர வர நானும் பெரியவனாயிட்டேன். கல்யாணமும் ஆயிடுச்சு. நீயும் பிறந்த. அப்புறம் உங்க டைமிங் மேல டிபெண்ட் ஆகுது. அது ஏன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்க போற டைமிங் only 15 minutes. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், your time starts now. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்க டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் பெயிண்டிங் பண்ணி முடிச்ச உடனே வரேன்னு சொன்ன நம்ம கெஸ்ட் கூட இப்போ வந்துட்டாரு. வெல்கம் டு சுஜன் லோகேஷ் சார், சன் ஆஃப் லோகேஷ் சார். சார் வெல்கம். வணக்கம் சார், எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இப்ப வச்ச செடி நாளைக்கு காஞ்சு போயிடுது. ஆனா உங்க தாத்தா சுப்பையா நாயுடு வச்ச இந்த செடிய நீங்களும் உங்க அப்பா லோகேஷ் சார் அவங்களும் இந்த அளவுக்கு நீங்க அதை பெருமையா வளர்த்துட்டு வந்துட்டீங்க. இதோட சீக்ரெட் என்ன சார்? இதுல எந்த சீக்கிரட்டும் இல்லம்மா. என் தாத்தா சுப்பையா நாயுடுவா இருக்கட்டும், என் அப்பா லோகேஷா இருக்கட்டும், இப்போ சுஜன் லோகேஷா இருக்கட்டும், தமிழக மக்கள் பாசங்கிற தண்ணி ஊத்தி வளர்த்திருக்காங்க. கிரீடத்தை போடல. இப்ப இருக்கிற செடிகளுக்கு தண்ணியை விட கிரீடம் தான் முக்கியமா இருக்கு. செடிகளுக்கு தண்ணி போச்சுன்னா அது வளரும். ஆனா அகங்காரங்கிற கிரீடம் தலையில ஏறிச்சுன்னா அதுதான் கடைசி நாள். இந்த சாதனைங்கிறது ஒரு மாய குதிரை மாதிரி. ஒரு தடவை அது மேல ஏறிட்டோம்னா நமக்கு தான் வெற்றி. நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் 4 பேர் நம்ம கையை பிடிப்பாங்க. நம்ம செத்ததுக்கு அப்புறம் அதே 4 பேர் நம்மள தூக்குவாங்க. இதுதான் நாம பண்ற சாதனை, சம்பாத்தியம். சூப்பர் சார். இப்போ நம்ம கேம் பத்தி பேசலாம். இன்னைக்கு நம்ம டிராயிங் மாஸ்டர்ஸ் நாங்க கொடுத்த 15 நிமிஷத்துக்குள்ள அவங்க டிராயிங் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டாங்க. அவங்க டிராயிங் எந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கு, அப்புறம் அவங்களுடைய டைம் சென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதா எங்களுடைய போட்டியே. இத பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? இந்த பாருங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு மெழுகுவத்தி மாதிரி. அதுல நெருப்ப வச்சதுக்கு அப்புறம் டைம் ஸ்டார்ட். இந்த மெழுகுவத்தி உருகிறதுக்கு முன்னாடி, அதோட திரி கருகிறதுக்கு முன்னாடி நம்மள நாமே மெருகத்திக்கணும். மக்கள் நம்மளை பார்த்து பாராட்டணும். இவன் தான் அவன். இததான் டைம் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த மெழுகுவத்தி எரிஞ்சு போச்சுன்னா நம்ம கிட்ட டைமும் இருக்காது, வாழ்க்கையும் இருக்காது. அதுக்கு தான் சொல்றது, முதல்ல எல்லாரும் நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. சார், நம்ம இப்போ டைம் அசஸ் டைம்க்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க. வாவ், பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருக்கு. அட, நீங்க எதுவுமே வரையவே இல்லை. டைம் பத்தலையா இல்ல எங்க முன்னாடி ஏதாவது கிரியேட்டிவா பண்ண போறீங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கலைங்கிறது சூரியனோட வெளிச்சத்துல தெரியற வண்ண சித்திரமா இருக்கக்கூடாது. கண்ணை மூடினாலும் தெரியற வெளிச்சத்தோட சித்திரமா தெரியணும் சார். நீங்க சொல்றது எனக்கு புரியல. எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். லைட் ஆஃப் பண்ணுங்க. நம்ம வரைகிற டிராயிங்ல கலரை நிரப்பக்கூடாது, சொந்தங்களை வச்சு தான் நிரப்பணும். அதுக்கு தான் சார் இந்த முயற்சி. நிறைய டிராயிங் மாஸ்டர்ஸ் அவங்க டிராயிங்ல கலர் போடுவாங்க சார். அவங்கள இவரும் ஒருத்தர் நான் நினைக்கிறேன் சார். அவ்வளோதான். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்.
ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். டிராயிங் மாஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் வேண்டிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா ஒவ்வொரு மக்களும் 3 கடவுளை கண்டிப்பா வேண்டுவாங்க. நமக்கு அறிவு கிடைக்கணுங்கிறதுக்காக விநாயகரையும், படிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக சரஸ்வதியையும், பணம் கிடைக்கணுங்கிறதுக்கு லட்சுமியையும். ஆனா நம்மள மாதிரி டிராயிங் மாஸ்டர்ஸ் இதுக்கும் மீறியும் ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கும். அது என்னன்னா அந்த சக்தி கலாதேவி. அந்த கலாதேவி நம்ம கையை பிடிச்சு கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போனாலே போதும், இன்னொரு கையை 3 பேர் பிடிச்சுக்குவாங்க. அவங்க தான் விநாயகர், சரஸ்வதி, லக்ஷ்மி. அந்த 3 பேருக்கும் அம்மா தான் அந்த சக்தி கலாதேவி. அப்ப கலாதேவி கையை விட்டுட்டு போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, என் பசங்களை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன், நீங்க அவனை எப்படி காப்பாத்த போறீங்கன்னு நானும் பாக்குறேன். அதுக்குதான் பணம் அதிகமா வரும்போது யாருக்கிட்டயும் அகங்காரமா பேசக்கூடாது. லட்சுமி கையை விட்டு போயிடுவா. எனக்கு அறிவு அதிகமா இருக்குங்கிறதுக்காக யாருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. சரஸ்வதி கையை விட்டு போயிடுவாங்க. எனக்கு கஷ்டமே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடி பந்தா மட்டும் காட்டிடாதீங்க. விநாயகர் உங்களை விட்டு போயிடுவாரு. ஆனா ஒரு தடவை பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா அந்த கலாதேவி கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இதுக்கு தான் நான் சொல்றது, நாம சாதனை பண்றது முக்கியம் இல்ல, அதை நீங்க மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். சோ நம்மளுடைய காம்படிஷனோட வின்னர் யாருன்னு பாக்குற நேரம் இது. எல்லாரும் டிராயிங் வரையும்போது ஒரு ஓவியம் வருது. ஆனா ஒரே ஒரு கலரை வச்சு நம்ம எல்லாருக்கும் அற்புதத்தை காட்டினவர் தான். The winner is ஹரி. Congratulations. Thank you, sir. நாங்க அப்பவே சொன்ன மாதிரி எங்களோட ஆட் கிரியேட்டிவர் கிட்ட இருந்து ஒரு பம்பர் ஆஃபர் இருக்கு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா நம்மளுடைய சந்தீப் சார் ஹரி அவர்களை ஆட் கிரியேட்டரா ப்ரோமோட் பண்ணிருக்காரு. ஹரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஒன்னு சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கலாதேவி உங்க கையை பிடிச்சிருக்காங்க, விட்டுறாதீங்க, காப்பாத்திக்கோங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் இருக்கிற கடவுளுக்கெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை தான் யாத்திரை. ஆனா கலாதேவியோட பசங்களுக்கு வருஷம் ஃபுல்லா யாத்திரை தான். ஆல் தி பெஸ்ட் சார். உட்காருங்க ஹரி. ஓ, புது ஆட் கிரியேட்டர் நீங்க தானா? ஆமா சார். இங்க பாரு ராஜா, ஆடுங்கிறது ப்ராடக்ட் வீடியோ இல்ல. ஒரு ப்ராடக்டை மக்கள் கிட்ட எவ்வளவு கிரியேட்டிவா காட்டணுங்கிறது தான் முக்கியம். கிரியேட்டிவ் வேலையை ரொம்ப நல்லா பண்ணணும், புரிஞ்சுதா ராஜா? அவன் வர்றவங்களுக்குலாம் இதே டைலாக் தான் சார் சொல்றான். அவன் கிரியேட்டிவா யோசனை பண்றதை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பாருங்க சார், ஆட் ஷூட்னா என்னென்ன லொகேஷனுக்கு போவாங்க, அவன் 6 வருஷமா இதே லொகேஷன்ல தான் ஷூட் பண்றான். சொல்ல போனா இந்த ஹோட்டல்ல ரூம் இல்ல, இருந்திருந்தா இங்கேயே டேரா போட்டிருப்பான். சார், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நீங்க சும்மா சொல்லி பாருங்க, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சார் சார் சார், இந்த ஆடுக்கு நான் பண்ணிருக்கிற இந்த பிளான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். ஏ ராஜா, இந்த சீட்ல உட்கார வந்தவனே ஆசை வந்துருச்சா? பிளான் நான் பண்ணிக்கிறேன், வேலையை மட்டும் நீ பாரு, புரியுதா? நீ இப்ப போ ராஜா. இப்ப புரிஞ்சுதா இதுல எங்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கும்? சார், இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த ஐடியா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒரே தடவை பாருங்க சார். ஏன் ராஜா, என்னோட கிரியேட்டிவிட்டி மேலே டவுட்டா ராஜா? ஐடியாவை நான் பண்ணிக்கிறேன், வேலையை மட்டும் நீ பண்ணு, சரியா? போயிட்டு வாப்பா. சார், இந்த ஆட் ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணா என்ன? போராடே. இங்க வந்து ஆட்டம் போடு, எதிரியோ நண்பன் தாண்டா. இங்க வந்து ஹலோ மச்சான், அம்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மச்சான். அதுக்காக நாங்க மகாராஷ்டிரா போறோம் மச்சான். அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன் நானு. சரி மச்சான், ஜாக்கிரதை. சரி மச்சான், நான் அப்பப்போ உனக்கு கால் பண்றேன். பாய். சரிடா, பாய். வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன்னு சொல்ற எவனும் இருக்கிறதே இல்லை. பொறுமையா ராணி, வா. எனக்கு வந்ததே 20 ஆடு, எல்லாத்தையும் இவளுக்கே கொடுத்தாச்சு. அதுல ஜெயிச்சது 2, தோத்தது 14. இதை என்ன பண்ண போறான்னு தெரியல. அடுத்தது வேற. கன்ஃபியூஷனே வேண்டாம் சார், இது நல்லாவே ஃப்ளாப் ஆக போகுது. ஏன் அதை எப்படி சொல்ற? பின்ன சார், இது சேலைக்கான ஆட் ஷூட்டு.
அவளை பாருங்க, கிழிஞ்ச பேண்ட் மேல சேலையை கட்டியிருக்கா. சேலையை விட அதிகமா பேண்ட் தான் தெரியுது. சாரி சேல் ஆகுமோ என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா பேண்ட் பக்காவா சேல் ஆக போகுது. சார், சேலைங்கிறது வெறும் வஸ்திரம் மட்டும் இல்ல, நம்மளோட சம்ஸ்கிருதி. பூமியோட மறுபேரே அதான். பொண்ணுக்கு சேலை தான் சொந்தம், அதை கட்டுறது ஒரு கலை சார். உனக்கு ஒரு ஆட் கொடுக்குறேன், பண்றியா? கொடுத்து பாருங்க சார். ஹாய் மச்சான், என்ன டல்லா இருக்க? அது ஒண்ணும் இல்ல மச்சான், அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஓ, ஹாஸ்பிட்டல் காட்டினியா? அமௌண்ட் ஏதாவது தேவைப்படுதா? அமௌண்ட் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மச்சான். டாக்டர் கிட்ட காட்டினேன், வயசாயிடுச்சுல, நல்லா பாத்துக்கோன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? அம்மாவோட கடைசி ஆசை என்னன்னா சொந்த வீட்டுல இருக்கணும்னு தான். இந்த சென்னையில ஒரு சைட்டு கூட வாங்க முடியாது. செத்து போயிட்டா 6க்கு 3 அடி இடம் கூட கிடைக்காது. அதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மச்சான். மச்சான், என் பாஸ் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, வாழ்க்கையில கொண்டு போறதுக்கு எதுவும் இல்ல, இழக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. உனக்கு இருந்த ப்ராப்ளம் தான் எனக்கும் இருந்துச்சு. சோ என்னோட பாஸ் ஒரு வேலை கொடுத்து, வாழ்க்கையில 4 காசு சம்பாதிக்க வரல, 4 பேரை சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம். யாருக்கு கஷ்டம்னாலும் எங்கிட்ட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தையும் கொடுத்து, அதை சேலரியில இருந்து கட் பண்ண ஒரு பிளானும் கொடுத்து, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சொல்லு, நான் என் பாஸ் கிட்ட பேசுறேன். இந்த இடத்த கொடுக்கறதுக்காக என் பாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸ்ரீ தத்ரி டெவலப்பர்ஸ். தத்ரினா குடுமா தாயே. நீ சொன்னதை கேட்டு கிருஷ்ண வீட்டுக்கு குசேல வந்த மாதிரியே இருக்கு மச்சான். நீ சொன்னது எல்லாமே நல்லதாவே நடக்கணும் மச்சான். நல்லதே நடக்கும் மச்சான். தேங்க்யூ மச்சான். கட் இட். ஷார்ட் ஓகே. அங்க வந்து ஆட்டம் போடு எது. ஹாய் சார். ஹரி, இனிமே நான் பண்ண போற ப்ராஜெக்ட் எல்லாம் உனக்கு தான். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்ஷன். கட் இட். சொல்லுங்கம்மா. நாங்க எல்லாம் என்கேஜ்மென்ட்க்கு போக போறோம்ப்பா. நீ எங்க கூட வரியா இல்ல தனியா வரியா? சரிங்கம்மா, நீங்க கிளம்புங்க, நான் அப்புறமா வரேன். சரிப்பா. எல்லாத்தையும் இழந்ததே எனக்கு புரியவே இல்லை. தங்கச்சியோட எஜுகேஷனும் முடிச்சுது, நாளைக்கு அவளோட என்கேஜ்மெண்ட். இத்தனை நாளாவே நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அவ வேற ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ இருந்தப்போ நான் வேஸ்ட் பண்ண டைம் வேல்யூவை என்னன்னு சொல்றது. டே கபாலி சேட்டு, இவங்களுக்கு சத்தியம் பண்ணாலும் பண்ணோம், பொண்ணுங்க வீட்டுக்கு போய் நிக்கிறத விட அதிகமா இவனுங்க நம்ம நெஞ்சு மேல நிக்கிறானுங்கடா. இவங்க 2 பேரும் என் இதயத்து மேல நின்னு நான் போட்ட தங்கெல்லாம் கரைஞ்சு நாராயணனோட உடம்புக்கு போய் சேர்ந்துருச்சு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானே. டேய் நாராயணா, இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடுதான். இதையாவது ஒத்துக்க சொல்லுப்பா. சரி ஓகே, நான் ஏதாவது பண்றேன். ஆனா இவங்க 2 பேரும் பேசாத மாதிரி நீங்க பண்ணணும். டேய், உங்களுக்கு பொண்ணு வேணுமா வேணாமா? ஐயோ, அதுக்கு தானே சார் ஆபீஸ் 6 மாசம் லீவ் போட்டு உங்க கூடவே இருக்கோம். பொண்ணு கிடைக்கலன்னா 6 வருஷம் லீவ் போடுவீங்களோ என்னவோ? இல்லப்பா, அப்படி நடந்தா வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியுமா? 6 மாசம் இப்பவே முடிய போகுதுல, அதனால 5 வருஷம் தான் நாங்க லீவ் போட போறோம். எடுத்துக்கங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணுகிட்டயோ அவ அப்பா கிட்டயோ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இல்ல சார். என்ன சைனா செட்டுக்கு டுயல் சிம் தேடுறீங்களா? அப்ப 2 பொண்ணுங்களுக்கும் வணக்கம். டேய், எந்த பொண்ணுனா என்னடா? அதாவது நான் உங்களை சொல்லலனே. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இதுவரை கூட்டு வந்திருக்கீங்க. டேய் குரங்கு, இந்த 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க. யாருகிட்டயும் வாய் விட்டுறாதடா. என் வாய்க்கு ஏதாவது கொடுத்தா நான் என் வாயை திறக்க போறேன். இப்ப பொறுமையாரு, சாயந்தரம் சரக்குலயே குளிப்பாட்டிடுறேன். அதுக்குதான் நான் குளிச்சுட்டு வரலன்னா பாத்துக்கங்க. ஐயா, இங்கே பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. வாங்க வாங்க, எப்ப வழியில நிக்காத. இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, ராமு சோமு. வெக்கம் கொஞ்சம் அதிகம், பேச்சு கொஞ்சம் குறைவு. வணக்கம் அப்பா. எவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்க, தேடினாலும் கிடைக்க மாட்டாங்கப்பா. ஆமா, இந்த மாதிரி பசங்களை உலகத்துல தேடினாலும் கிடைக்காது. அதாவது ரொம்ப நல்ல பசங்க சொல்ல வந்தப்பா. உங்க பொண்ணுங்களை கொஞ்சம் கூப்பிடுங்களாப்பா? அம்மா ஜோதி, சுவாதி, இங்க வாங்கம்மா. சாயங்காலம் குடிக்க வேற போகணும். இவங்க குடுக்கற டீயை குடிச்சா ஓவாமையாயிடும். வேண்டாம், போலாமா? போ. இவங்க தான் என் பொண்ணுங்க. பெரியவ ஜோதி, சின்னவ சுவாதி. பசங்க என்ன வேலை பாக்குறாங்க? சிட்டில பெரிய வேலையில இருக்கிறாங்க. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். ஃபேமிலில யார் இருக்காங்க? அப்பாவும் 2 பசங்களும் தான், அம்மா இல்ல. பாவம் புண்ணியவதி. இருந்திருந்தா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து போயிடும்.
சாயங்காலம் பிடிக்கணும். வாய முடிக்கிட்டு இருங்க. பசங்க பொண்ணுங்க கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்கட்டும். ஐயோ நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சக்கரவர்த்தி? தங்கமானவங்க இவங்க என்ன கேட்க போறாங்க? சார் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்ய தெரியும்னு கொஞ்சம் கேளுங்க சார். பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தேன்லடா. நீங்க சொன்னது அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. உங்க கிட்ட இல்ல. ஏன் பசங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறாங்க? ஆகா இவனுங்க என்ன வெறுங்கையில மருந்தாங்க வாசிக்கிறாங்க. மாட்டினோம்னா நம்மள வாசிச்சிடுவாங்களே. சாட்டா பைசே கேஷ் கேள்வி சந்திரப்பா போய் உன் பசங்களுக்கு இந்த பசங்களுக்கா கொடுக்க போற? இவனுங்க சரியான கித்து போனவனுங்க. அட சும்மா இருங்க ஐயா நீங்க. இவங்க அப்பா என்ன பண்ணி தொலைச்சானோ இவனுங்க இப்படி பிறந்திருக்கானுங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி புள்ள பிறக்குமோ? சந்திரப்பா உன் பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேன். நீயாவது குளிப்பாட்டை ஏதாவது கொடுக்குறியா? இது என்னடா உலகம்? நல்லது செஞ்சா கூட அது புண்ணியம் இல்ல. என்ன பண்றது? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு கோட்டர்ல குடத்துக்குள்ள போட்டு அந்த குடத்தை தண்ணியே எல்லாரும் குடிப்போம். வாவ் அண்ணா ஆசமா இருக்கீங்கண்ணா. அண்ணா என்னதான் அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சொந்த அண்ணனுக்கு எதிரா சண்டை போடுவாங்க. ஆனா பின்னாடி அதை விட அதிகமா பாசத்தை காட்டுவாங்க. வேற யாராவது எங்க அண்ணாவை திட்டுனாங்கன்னா என்னால அதை ஏத்துக்க முடியாதுண்ணா. ஆனா நீங்க அவங்க முன்னாடி நீ ஒரு பெரிய டேலண்டான ஆளுன்னு காட்டிட்டேனா? அடடடடா, என் தங்கச்சிக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட்டே ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறா. நீ இப்ப பெரியவள் ஆயிட்டமா? போங்கண்ணா. சவிதா மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம். ஆமாமா இப்பதான் வரோம். வாங்க. இவன் என் பையன் ஹரி. வணக்கம் வணக்கம். ரமேஷ் அப்பா நீங்க என்கேஜ்மெண்ட் பெங்களூர்லயே வச்சிருக்கலாமே. அப்படிலாம் இல்லனா, இது நான் பிறந்து வளர்ந்த வீடு. என் பசங்களோட கல்யாணம் இங்கதான் நடக்கணும் நம்ம ஆசை, அதனாலதான். ஓ நம்ம சுரேஷ் அப்பா வந்துட்டாரு. என்ன சன்னா ரமேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். என்னப்பா அன்னைக்கு நடந்த விஷயத்த இன்னும் மனசுலயே வச்சிருக்க போல? அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்களும் சரியா தான் சொன்னீங்க சுரேஷ் அப்பா. நீங்களும் அன்னைக்கு அவனை திட்டினதுனாலதான் இன்னைக்கு அவன் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான். யாரும் சும்மா திட்ட மாட்டாங்க சுரேஷ் அப்பா. நம்ம திட்டுறது வாழ்றதுக்காக தான், புகழ்றது பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம். நம்ம ரமேஷ் அப்பாவோட பையன் வாழ தெரிஞ்சவன். அதனாலதான் நம்ம சொன்னதை நல்லா புரிஞ்சுட்டு இப்ப இந்த அளவு வளர்ந்து நிக்கிறான். எப்படியோ இதே மாதிரி நீ நல்லா இருக்கணும்பா. ஆனா எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் வாக்கு மட்டும் கொடுத்துறாத. கொடுத்த எங்க நிலைமை உனக்கும் வந்துடும். வாடா செட்டு. சரி பொண்ணை கூப்பிடு. மா சுமதி. எல்லாமே நல்லா நடந்தது ரமேஷ். சரி அப்பனா நானு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து பெங்களூர் போயிடுறேன். சரி சுரேஷ், நாங்களும் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். போயிட்டு வரோம். பாய்.
டே மச்சான், இது வரைக்கும் நீ 5 பேரை காலி பண்ணியிருக்க. ஆனா என்ன மேட்டர்னு சொல்லவே இல்லையாடா? மச்சான் மச்சான் மச்சான், பாப்பாவோட லவ்வர்டா நானு. இந்த காதல் அப்படிங்கிற சூறாவளி வீசும்போது ஜாலியா இருந்த என்ன ஒரு லெவலுக்கு வர வச்சிருக்காங்கன்னா, லவ் நிஜமாலே கிரேட் மச்சான், ரியலி கிரேட். கனவோட உலகம் போலி, காதலோட உலகம் ஜாலி. நான் பண்ண காதல் நான் கண்ட கனவோட பெருசுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என் லவ்வரு பட்டுன்னு ஒரு அறை விட்டு என்கிட்ட சொன்னான், கனவு காணவானா நினைவாகாது அப்படின்னு. வேலையை பாரு, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் வேலையை பார்த்தா நீ இல்லைனா இன்னொருத்தி கிடைப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ கண்களாலேயே என்கிட்ட ஒன்று கேட்டா, அந்த இன்னொருத்தி என்னை விட அதிகமா காதலிப்பாளா அப்படின்னு. அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன்டா மச்சான். அவ கேட்டதுல என்ன தப்பு இருக்கு மச்சான்? எல்லா பொண்ணுங்களும் அவங்க காதலர்களை ஹைப்பா பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா என் லவர் என்ன டாப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டா. நான் தான் அவளை லோவா பார்த்துட்டேன் மச்சான். முதல் தடவை நான் ஊருக்கு போகும்போது ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னை கேலி பண்ணாங்க. ஆனா என் லவர் என்ன காதலிக்கிறா அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தது. அதே ஜனங்க இப்போ என் மேல பாசத்தை காட்டுறாங்க. ஆனா என் லவ்வரு காட்டின பாசத்துல இருந்து ஒரு பாயிண்ட் பாசம் கூட எனக்கு கிடைக்கல மச்சான். என்னை திட்டினவங்க எல்லாம் என்னை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. நானு மச்சான், மனுஷனோட பார்வையில அந்த கல்லே உறைஞ்சி போதாமா. அப்படி இருக்கும்போது இந்த சின்ன இதயம் உடையாதா என்ன? உடைஞ்சி போயிடுச்சு. டே மச்சான், ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ என்ன முன்ன மாதிரி வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கியா என்ன? டைரக்டா அவளோட அப்பா கிட்ட போய் கேளுடா, பொண்ணு தர சொல்லி. மச்சான், என் மாமன் கிட்ட பொண்ணு கேக்குற தகுதி என்கிட்ட இருக்கு. ஆனா என் லவ்வரை நேரடியா பார்த்து அவளை எதிர்த்தாப்புல நிக்கிற சக்தி என்கிட்ட இல்ல மச்சான். அவ பேச்ச விட அவ கண்ணால கேக்குற கொஸ்டின் தான் அதிகமா இருக்கும். அதுக்கு என்கிட்ட பதிலே இல்லை. சரி விடு மச்சான், ஆல்ரெடி காதலுங்கிற நெருப்புல இந்த இதயம் எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள இந்த பீர் மிக்ஸ் ஆகுது. பிளஸ் 2 பிளஸ் லைஃப் லைஃப் லைஃப். அன்னைக்கு என்கிட்ட இருந்த சந்தோஷம் என்னன்னா, நான் உன்னை பார்த்ததுதான். என்னடா இன்னும் பெங்களூர் போலியா? இல்ல மச்சான், இங்கே கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நம்ம ஜானும் பெங்களூர் போகணுமாமா, நீயே கூட்டு போடா. ஜானு, இவனும் பெங்களூர் தான் போறான், நீ அவன் கூட போயிரியா? இல்லண்ணா, நான் பஸ்லயே போறேன். ஏய், பஸ் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா? அது வரைக்கும் இங்கேயே இருப்பியா என்ன? பரவாயில்லண்ணா, வெயிட் பண்றேன். நான் ஒன்னும் தூக்கிட்டு போல, கார்ல தானே போறேன், வர சொல்ல மச்சான். நானே அவனே கூப்பிடுறான், போயிட்டு வா ஜானு. இல்லண்ணா வேணாம், பரவாயில்ல, வெயிட் பண்றேன். அட வாமா, உனக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. நல்லா இருக்கேன். நீ? நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அத்தை என்கிட்ட சொன்னாங்க, நீ அதிகமா குடிக்கிறியாமே. ஆமா, கொஞ்சம் விஷயங்களை நான் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முடியல. அதுக்கு தான் நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். தலையில இருக்கிற விஷயமும் குடிங்கிற விஷயமும் எப்பவும் அதிகமா இருக்கக்கூடாது. தலையில இருக்க விஷயம் வாழ்க்கையை பாதிக்கும், குடிங்கிற விஷயம் நம்ம உடம்ப பாதிச்சிரும். என் தலையில இருக்கிற விஷயத்தை கேட்கறதுக்கு காதுகள் ஒன்றும் தேவையில்லை, மனசு போதும். அதை கேட்கிற பேஷன்ஸ் யாருக்கு இருக்கு சொல்லு? நீ குடிக்கிறத விட்டுட்டு நல்லா இருப்பேன்னு சொன்னேன்னா
நான் கேக்குறேன், என்னன்னு சொல்லு. எனக்குள்ள இருக்கிற விஷயம் வெறும் புத்தகம் இல்ல, புத்தகத்தை விட அதிகமா இருக்கும். 1-2 மணி நேரத்துல சொல்ல முடியாது. நாளைக்கு ஃபுல்லா நான் உன் கூடவே இருக்கேன். சொல்லு. அப்படின்னா நான் குடிக்கிறது நாளையோட லாஸ்ட். இதுதான் என்னோட கதை. ஜானு, மறுபடியும் நீ என்னை காதலிக்கிறியா? என் வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருப்பியா? நீ என்னமோ அன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்ட, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு. ஹே ஜானு, இவ்வளவு நேரமா நீ எங்கம்மா போயிருந்த? ஹே, என்னாச்சு, ஏன் அழுவுற? ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு தெரியும் மகளே, ஹரி என் காலரை பிடிச்சிட்டானு தானே. சேச்சே, அதெல்லாம் விடுமா, நானே அதெல்லாம் மறந்துட்டேன். உன்னை பாக்குறதுக்கு யாரு வந்திருக்காங்க பாரு. ஹாய் ஜானு. ஹாய். டேய், ஜானு அத்தை பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையடா. சொல்லியிருந்தா நம்ம தில்லுகிட்ட இருந்து எதையும் ஆட்டையை போட்டிருந்திருக்க முடியாது. அவ ஹாய் சொன்னது தில்லுக்கு இல்ல, எனக்கு. சஞ்சீவ் உன்ன காலேஜ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கானா, ஆனா வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபேமிலியோட நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்குறாமா. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கே என்கேஜ்மெண்ட்னு சொன்னாங்க, அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். அப்பா, அதுவும் இல்ல இதுவும் இல்ல, என் பொண்ணு என் பேச்ச மீற மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜானு, இந்த மாதிரி நல்ல சம்பந்தம்லாம் நம்ம தேடினாலும் கிடைக்காது. ஒத்துக்கமா. வாமா, மோதிரத்தை மாத்தீங்களா? அந்த நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படின்னா என் நினைப்பு உனக்கு வரவே இல்லையா? மறந்தா தானே ஞாபகத்துல வச்சுக்க. நீ ஒரு வார்த்தை சம்பாதிச்சுட்டு வர வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா அங்க நடந்ததெல்லாம் வேற மாதிரியா இருக்கும். நான் என்ன பண்ணன்றதுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. நீ சம்பாதிச்சு வளர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னா, உன்னை பார்த்த உடனே உன் பக்கத்துல வந்து மறுபடியும் என்ன காதலி, இங்க இருந்து எங்கேயாவது தூரமா போயிடலான்னு சொல்லணும்னு தோணுச்சு. அப்பா முகத்தை பார்த்த உடனே பேசாம இருந்துட்டேன். சுமதி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்க சுமதி? இப்ப வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது. என்ன ஆகும்? கொல்ல போறீங்களா என்னடா? டேய், நீங்க 2 பேரும் குடுக்கற டார்ச்சருக்கு அவங்க தற்கொலை பண்ணி சாவ போறாங்க பாருங்கடா. அப்படி இல்ல சார், எங்களுக்கு பொண்ணுங்க கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு பொண்ணுங்க கிடைச்சிருச்சா? உண்மையிலேயே பொண்ணுங்க தான் கிடைச்சாங்களா? ஆமா சார், மேட்ரிமோனில எங்க போட்டோஸ் போட்டு டீடைல்ஸ் கொடுத்திருந்தோம். எங்களுக்கு எங்கள மாதிரி பொண்ணுங்களே கிடைச்சிட்டாங்க. உங்கள மாதிரியே பொண்ணுங்க கிடைச்சாங்களா? அப்படினா அந்த பொண்ணுங்களை நான் பார்த்தே ஆகணும்டா. முடியாது சார். ஏன்டா அப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த போட்டோவை காட்டி ஆகணும். அவங்க இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்கால. அங்க போறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பணம் பத்தாது. டேய், நாங்க கொடுக்கறோம். வீட்டை வித்தாலும் சரி நாங்க கொடுக்கறோம். இப்பவே கிளம்பி போங்கடா. டேய், கையெடுத்து கூப்பிடுறேன்டா. அப்படினா நாங்க பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கிறோம். அப்பா, பசங்களா, தங்கங்களா, அப்படியே அந்த பொண்ணோட அப்பா போட்டோவையும் பிரிண்ட் போட்டு கொடுங்க. நாங்க எங்க கதவுல ஒட்டிக்கிறோம்.
ஓகே. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்களே அப்படின்னா அவங்க அப்பன் என்ன ஆவானோ. நீங்க சீக்கிரம் பாஸ்போர்ட் எடுத்துட்டு ஊரை காலி பண்ணுங்கப்பா. சிசியர்களா கேட்ச் இட். என்ன தூக்கிட்டு போய் டிரைவர் சீட்ல உட்கார வைங்க. தப்பி டயர் கடியில போட்டு. கல்யாணம் செட் ஆயிடுச்சாமே. ஆமா சார், சவுத் ஆப்பிரிக்கால டிக்கெட் புக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் போக போறோம். அட நாசமா போனவங்களா, அட வீணா போனவங்களா. இந்த குடிகார வேற வரானா? ஸ்டாப் இட். பூமி என்னடா இப்படி சுத்தது? நீங்க சரக்கு அடிச்சிருக்கீங்க. பஸ்ல நீ வரலையா? வரல, கார்ல வர. என் கூட வர்றதுக்கு உனக்கு பிடிக்கலையா? நீ வேற ஒருத்தருக்கு மனைவியாக போற, நான் எப்படி உன் கூட வர முடியும்? இன்னொருத்த என் கழுத்துல தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை சேர்ந்தவதான். அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். ரக்ஷித், நீ கார் எடுத்துட்டு வா. எனக்கு கிடைக்க போற இந்த ஒரு சில மணி நேரம் நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியவே முடியாது. பார்க்க சார் இறங்குங்க, பஸ்ஸை பின்னாடி கொண்டு போனோம். கொண்டு போங்க சார், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். என்னண்ணா எல்லாரும் அப்படியே ஓடுறீங்க? இந்த கல்யாணம் பொண்ணு இருக்கால, விஷத்தை குடிச்சிட்டாங்க. இன்னொருத்த என் கழுத்துல தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் உனக்கு சேர்ந்தவதான். அதுக்கப்புறம் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். நான் லவ் பண்ற பையன் நான் நடக்கிற வழியில நிழலா இருக்கணும். என் தலையை காக்குற கொடையா இருக்கணும். நான் இப்போ உன்கிட்ட வாயால அதிகமா பேசாம இருந்திருக்கலாம், ஆனா கண்ணால உன்கிட்ட அதை விட அதிகமா பேசியிருக்கேன். ஐ லவ் யூடா. டேய், அது என்னன்னு கொஞ்சம் சரியா சொல்லுடா. ஐயோ, ஆனா அது வந்து ஏய், கூல் கூல் பிரியா. கல்யாணம் நடக்க போறது நாளைக்கு காலையில. இவ்வளவு வேக வேகமா ஏன் வர? பொறுமையா வா. என் மனசுக்குள்ள இருக்கிற காதல் உனக்கு எப்பவுமே புரியவே இல்லையா சஞ்சு? என்ன காதலா? எனக்கு சரியா புரியலையே. உனக்கு எப்படி அது புரியும்? நீ என்ன மட்டும் தான் பார்த்த,
என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த காதலை நீ எப்பவுமே பார்த்ததே இல்லையே. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்கிட்ட இருக்கிற அந்த கேர் பண்ற குணத்தை பார்த்து நான் உன்னை காதலிச்சேன். பிரியா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆமா சஞ்சு, உன்கிட்ட இருக்கிற அந்த சிரிக்க வைக்கிற குணத்தை பார்த்து நான் உன்னை காதலிச்சேன். உன்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணத்தை நான் காதலிச்சேன். உன்கிட்ட இருக்கிற அந்த கல்ச்சரை பார்த்து நான் காதலிச்சேன். ஆனா எப்பவுமே சரி, என் காதலை நீ புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஆனா நான் உன்னை மிஸ் பண்ணிருவனோ அப்படின்ற பயம் எனக்குள்ள இருந்தது. சஞ்சு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சஞ்சு, ஐ லவ் யூ. நான் வாழ்றதா இருந்தா உன் கூட மட்டும்தான் நான் வாழ்வேன். இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம். பிரியா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் லவ் இல்ல, ஜஸ்ட் அட்ராக்ஷன், அவ்வளவுதான். அட்ராக்ஷன்? உன் பணத்தை பார்த்து நான் உன்னை காதலிக்கல சஞ்சு. நீ ஒரு பணக்காரன் தெரிஞ்சுன்னு நான் உன்னை காதலிக்கல. எங்கேயோ இருந்து என் அப்பா அம்மா காட்டுற பாசத்தை நீ காட்டுற பாசத்துல பாக்குறேன் சஞ்சு. அப்பா அம்மா காட்டுற அதே பாசத்தை நீ என் மேல காட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சஞ்சு. நீயே இல்லைன்னா நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? பிரியா, பிரியா நீ ஒரு முட்டாள் பிரியா. நீ தப்பு பண்ணிட்ட தெரியுமா உனக்கு? இல்ல சஞ்சு, நான் இப்ப சரியாதான் பண்ணிருக்கேன். அட்லீஸ்ட் சாக போற இந்த நான் சாகுற வரைக்கும் உன் கூட இருக்கேன் அப்படின்னு எனக்குள்ள சந்தோஷம் இருக்கு. இல்ல பிரியா, உன்னை சாகிறதுக்கு நான் விட மாட்டேன். வா சஞ்சு, என்னது அது கல்யாண நேரத்துல? எழுந்துரு. கல்யாணமா? யார் கூடப்பா? ஜானுவ நான் ரொம்பவே லவ் பண்ணேன். ஆனா ஜானு நான் காதலிக்கிறேன்னு என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லப்பா. நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. ஆனா சாகுற வரைக்கும் என்னோட கல்யாணத்துல எனக்கு பிடிச்ச பொண்ணு செத்து போயிட்டா என்னால நிம்மதியா இருக்க முடியுமாப்பா? புலம்பி புலம்பி செத்து போயிடுவேன். அதுக்குதான்ப்பா, அதுக்கு பதிலா என்ன காதலிக்கிற இந்த பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் லைஃபும் நல்லா இருக்கும், நானும் சந்தோஷமா இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரிதான், நீங்க ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை இல்லைன்னா அதான் நம்ம தங்க இருக்கான்ல, அவனுக்கு கொடுங்க. ஆமாண்ணே, நம்ம ஹரி காதலிச்சது நம்ம ஜானுவை தானே. இப்ப அவன் வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறான், அவனுக்கே கொடுங்க. ஐயாப்பா, நீங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்க தான்ப்பா. நாம பெரிய ஆளுங்களாமா. சன் ஆஃப் ரமேஷ், என் வீட்டுக்கு மருமகனா வரியா? இந்த உலகத்துல சாதிக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஜானுவும் கை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா சாதனை சாதிக்கிறவங்களை எப்பவும் கை விட்டுட்டு போகாது. நீங்க சாதனை பண்ணுங்க, உங்க ஜானு உங்ககிட்டே திரும்ப வருவா. நான் உங்களோட ஸ்ரீஹரி.